ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். श्रीशैलेशतया पात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तुतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं கைதசேர்பூம்பொழில் சூழ் கச்சி நகர் வந்துதித்த பொய்கைப்பிரான் கவிஞர் போரேறு வையத்தடியவர்கள் வாழ அருந்தவள் நூத்தந்தாதி படிவிளங்கச் செய்தான் பரிந்து பிரஹ்லாததார்க்ஷ்ய வரிசுக்ரநமுச்சனந்த லக்ஷ்மீமிருகண்டுமுனி வாசுகி சேவியமானம் காசாரபூத மகதாஹ்வய திவ்யசூரி சம்மர்தனோத்சுகமஹம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத்கௌஷிகவார்த்தீந்தும் ஷீலாதிகுணசாகரம் ஸ்ரீமத்கணார்ய சத்புத்திரம் வரதார்யமஹம் பஜே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராக எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளின் திருவடித்தாமர்களுக்கும் மத்துமுண்டான அடியார்கள் அனைவருடைய திருவடித்தாமர்களுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். திவ்ய பிரபந்த தாரா என்று இந்த உபன்யாச தொடரானது தினந்தோறும் ஒரு வருஷத்துக்கும் மேலாக நாம் அனைவரும் திவ்ய பிரபந்த அர்த்தங்களை அறிந்து அனுபவிப்பதற்கு உறுப்பாக சுவாமியினுடைய மங்களாசாசனம் அடியாக ஆச்சரியமாக இந்த தொடர் நடைபெற்று கொண்டு வருகிறது. அதில் இன்னை தினம் இவ்வடியவனுக்கு இடப்பட்டிருக்கிற நியமனம் இந்த திவ்ய பிரபந்தங்களிலேயே முதலானதும் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வாராலே அருளி செய்யப்பட்டதுமான முதல் திருவந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே 81வது பாசுரம் தொடங்கி 90வது பாசுரம் வரைக்கும் அதனுடைய அர்த்த விசேஷங்களை விண்ணப்பம் செய்ய வேணும் என்பதாம். சுவாமியினுடைய திருவடித்தாமர்களை வணங்கி அந்த பாசுரங்களுடைய அர்த்தங்களை வியாக்கியான சக்கரவர்த்தி ஆகிய பெரியவாச்சான் பிள்ளையும் அப்பிள்ளை என்கிற ஆச்சாரியரும் அருள் செய்த வியாக்கியானங்களின் துணை கொண்டு யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் ஒருவாறு விண்ணப்பம் செய்து சத்தை வரலாம் என ஆரம்பிக்கிறேன். மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டையுய்த்த பெத்திமையோர் என்று முதலாழ்வார்கள் என்னும் பேரிவர்க்கு நின்னதுலகத்தே நிகழ்ந்து என்று மணவாள மாமுனிகள் உபதேசரத்தினமாலையிலே முதலாழ்வார்களை குறித்து அருளி செய்கிறார். இவ்வாழ்வார்கள் அவதாரத்தாலே மாத்திரம் இந்த மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் முன்பு அவதரித்தார்கள், அதனால முதலாழ்வார்கள்னு பெயருடையவர்களா என்பது கிடையாது. அவதாரம் அதுவும் முதல்ல நடந்தது தான். ஆனால் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் எம்பெருமானிடத்திலே ஏற்பட்டிருக்கிற அந்த பக்தி பாரவசியதை என்பது அது அவர்களுடைய ஞானத்தாலும் சரி அந்த பக்தியினாலேயும் சரி ஆகச்சிறந்த முதிர்ச்சியை உடையது.
அதனாலே தான் அவர் முதலாழ்வார்கள் என்று போற்றப்படுகிறார்கள். இந்த முதலாழ்வார்கள் மூவரும் அருளி செய்த 3 திருவந்தாதிகள் இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே இயற்பாவாயிரத்திலே முதல் 3 பிரபந்தங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த 3 திருவந்தாதிகளிலுமே பிரதானமாக இந்த 3 திருவந்தாதிகளுக்கும் பொதுவாக ஏற்பட்டிருக்கிற விஷயம், இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, எம்பெருமானுடைய பரத்வம். எம்பெருமான் தான் பரமாத்மா, நாராயணனே பரமாத்மா என்கிற விஷயமானது பொதுவாக இந்த 3 ஆழ்வார்களாலும் அருளி செய்யப்பட்டது. அதனாலே தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் முதலாழ்வார்கள் எல்லாம் பரத்வத்திலே ஊன்னி இருக்கக்கூடியவர்கள் என்று கொண்டாடினார்கள். எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்ல வேணும் எனால் அது முதலாழ்வார்களைப் போல சொல்ல வேணும். அவர்களை அடியொத்தித்தான் பின்பு திருமணிஷப்பிரான் நாராயண பரத்வத்தை இன்னமும் நன்னாக நிர்தாட்சிணியமாக அருளி செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட முதலாழ்வார்களிலே முதல் ஆழ்வாராகிய இந்த பொய்கை ஆழ்வார் அருளிய திவ்ய பிரபந்தம் முதல் திருவந்தாதி. அதிலே 81வது பாசுரம். இப்போது அதனுடைய அர்த்தத்தை நாம் அனுபவிப்போம். ஆழமர் வெண்ணி அடுகளத்துளஞான்னு வாழமர் வேண்டி வரை நட்டு நீளரவை சுத்தி கடைந்தான் பெயரன்னே தொல்நரகை பத்தி கடத்தும்படை. 81வது பாசுரத்திலே பொய்கை ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆள் அமர் வெண்ணி அடுகளத்துள். எம்பெருமான் இருக்கிறானே ஆழ்வார், எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்று எம்பெருமானே ஒரு கற்பக விருட்சம் என்று சுவாமி நம்மாழ்வார் கொண்டாடினார். அப்படிப்பட்ட ஒரு கற்பக விருட்சம் அது நிஜமாகவே என்ன பண்ணும்? அதன் அடியில் நின்று நம்ம என்னத்தை நினைக்கிறோமோ, நமக்கு இது வேணுமே அப்படின்னு எத்தை நினைக்கிறோமோ அதை நமக்கு கொடுத்துடும். அதுதான் அந்த கற்பக விருட்சத்துக்கு இருக்கிற சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு கற்பக விருட்சத்துக்கிட்ட போய் அதன் அடியில் நின்று நான் உடுத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு கௌபீனம் கொடு அப்படின்னு கேட்டால் அது எத்தகைய ஒரு அந்த கற்பக விருட்சத்தையே அவமானப்படுத்துகிற செயல். அது எத்தை கொடுத்தாலும் எத்தை கேட்டாலும் கொடுக்குமே, எத்தனை தனம் கேட்டாலும் கொடுக்குமே, கோடி ரூபாய் கேட்டாலும் கொடுத்துடுவேன். அதுக்கிட்ட போயிட்டு எனக்கு அந்த வேலை உடுத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு கௌபீனம் கொடுன்னு கேட்டால் அது அவமானப்படுத்துகிற மாதிரி தானே. அதுபோல இந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன், கற்பக விருட்சத்துக்கிட்ட கூட எதை கேட்டாலும் கொடுக்கும். தன்னை கேட்டால் கொடுக்குமா? என்ன கேட்டால் கொடுக்காது. ஆனால் எம்பெருமான் எனக்கே தன்னை தந்த கற்பகம் என ஆழ்வார் கொண்டாடி இருக்காரு. அப்போ அந்த கற்பக விருட்சம் அதுக்கிட்ட கூட கேட்டாலும் தன்னை கொடுக்காதே. அப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னையே தரக்கூடிய கற்பகம். அப்படிப்பட்ட எம்பெருமான் இடத்துல போய் வேறொரு பிரயோஜனத்தை கேட்கலாமா என்று பார்த்தால் அது இப்படித்தான். கற்பக விருட்சத்துக்கிட்ட கௌபீனம் கேட்குற மாதிரி தான். நான் என்னையே கொடுத்துடுவேன்யா, நீ என்னிடத்துல எதையோ கேட்டுன்னு இருக்கியே அப்படின்னு எம்பெருமான் அவனுடைய திருவுள்ளம் நோவு மன்னும். அப்படிப்பட்டதான அந்த எம்பெருமானிடத்திலே போய் தேவர்கள் எல்லாம் ஒரு பிரயோஜனத்தை விரும்புகிறார்கள். அப்படி பிரயோஜனாந்தர பரர்களான தேவர்களுக்கும் உடம்பு நோவ எம்பெருமான் கடல் கடைந்தான் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருநாமமானது நாம் சம்சாரத்தை கடப்பதற்கான உபாயம் என இப்பாசுரத்திலே அருளி செய்கிறார். ஆழமர் வெண்ணி அடுகளத்துள். இதை பலவாறாக பிரிச்சுக்கணும் நம்ம. ஆழமர் களத்துள், வெண்ணிக்களத்துள், அடுகளத்துள் அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஆழமர் களத்துள், களம் அப்படின்னா அது போர்க்களம், யுத்த பூமின்னு தெரிகிறது. அப்ப அந்த யுத்த பூமியில ஆளோடு ஆள் நெருங்கி இருக்கும்படியான போர்க்களம், ஆள் இருக்கவே கொள்ளல, அவ்வளவு நெருங்கி இருக்கக்கூடிய போர்க்களத்திலே வெண்ணிக்களத்துள், வெண்ணினா வெற்றின்னு அர்த்தம், அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய போர்க்களம். யாருக்கு வெற்றியை கொடுக்கிற போர்க்களம்? அசுரர்களுக்கு வெற்றியை கொடுத்த போர்க்களம். அடுகளத்துள், அடுகளம்னா அப்படி எதிர்த்து நிற்கக்கூடிய தேவர்களை எல்லாம் ஹிம்சித்து விழச் செய்த போர்க்களம். அசுரர்கள் தேவர்களை வீழ்த்தின அந்த போர்க்களம். அதுதான் ஆழமர் வெண்ணி அடுகளத்துள். அப்படிப்பட்ட போர்க்களத்திலே அஞ்ஞான்னு, அந்த நாளிலே அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தின நாளிலே வாழமர் வேண்டி, அமர் அப்படின்னா போர்க்களம்னு அர்த்தம். அப்போ வாழமர் வேண்டி, வாழமர்னா ஒளி பொருந்தின போரை விரும்பி. அப்போ ஒளி பொருந்தின போர்னா எது? தேவர்களுக்கு எந்த போரானது வெற்றியை பெற்று கொடுக்குமோ அதுதான் ஒளி பொருந்தின போர். அது இல்லைன்னா அது வாழமர் கிடையாதே. முதல்ல நடந்த போர் நல்லோரான தேவர்களுக்கு தோல்வியை கொடுத்தது, அதனால அது வாழமராக இல்லை. அதனால வாழமர் வேணும்னா என்ன? எந்த போரிலே தேவர்களுக்கு வெற்றி கிடைக்குமோ அதுதான் வாழமர். அந்த வாழமர் வேண்டி வரை நட்டு, அந்த வாழமர் வேணுங்கிறதுக்காக எம்பெருமான் செய்த செயல் என்ன?
வரை நட்டு நீளரவை சுத்தி கடைந்தான். இந்த ஜலத்துல போட்டா அமிழ்ந்து போகக்கூடிய மலையை கடலிலே மத்தாக எம்பெருமான் வைத்தானே. உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் கடையறத்துக்கு மத்தாக மிதக்கரா போல ஏதோ ஒரு சாதனத்தை தானே வைப்பார்கள். ஆனால் எம்பெருமான் அதை வச்சுட்டாக்க அமிழ்ந்து போகும்படியான மலையை வைத்தானே. இது எதனால் வைத்தான்னா, அகடித கடனா சமர்த்தன் எம்பெருமான், சேராததை சேர்ப்பிக்க கூடியவன் அல்லவா, அதனாலே வைத்தான். வரை நட்டு நீள் அறவை சுத்தி கடைந்தான். உலகில் இருக்கக்கூடியவர்கள்லாம் எதையாவது கடையணும்னா நன்னா சொரப்பா இருக்கிற ஒரு கயிறை வைத்து கடைவார்கள். ஆனால் இந்த எம்பெருமான் என்ன பண்ணினான், நன்னா மெத்துன வழவழான்னு இருக்கக்கூடிய வாசுகி என்கிற அந்த பாம்பை சுத்தி கடைந்தான். அப்படின்னா எப்படி கடைந்தான்? ஒரு அல்பமான தயிர் கடைகிற மாதிரி கடைஞ்சானா, எப்பேற்பட்ட பார்க்கடலையே கடைந்தானே. அப்படி கடைந்தானே எம்பெருமான். எதுக்காக கடைந்தான்? தேவர்கள் அவர்கள் இழந்ததையெல்லாம் தாங்கள் வேணும்னு எம்பெருமானிடத்துல வந்து கேட்டார்கள். அந்த அசுரர்களை எல்லாம் போக்க வேணும், விரோதிகளை எல்லாம் போக்க வேணும்னு கேட்டார்கள். அப்போ எம்பெருமானை கேட்கல. அதனால தான் சொன்னேன், எம்பெருமானை கேட்கவே இல்லை அவர்கள். அப்படி பிரயோஜனாந்தர பரர்களாக இருந்தாலும் எம்பெருமானுக்கு ஒரு பக்கம் இந்த திருவுள்ளம் நொந்து இருந்தாலும் சரி, பிரயோஜனாந்தரத்தை தான் கேட்டான், எங்கிட்ட தானே கேட்டான், பரவாயில்ல அதுக்காவது என் இடத்துல வந்தானே அப்படின்னு அவர்களுக்காக நோவுபட்டு உடல் நோவ கடல் கடைந்தான் அல்லவா. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பெயரன்னே, இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருநாமந்தான் தொல் நரகை பத்தி கடத்தும் படை. இப்படி இந்த எம்பெருமானுடைய திருநாமம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பத்தி சேதனர்களை எல்லாம் அள்ளி தூக்கி தொல்நரகை கடத்தும் படை. தொல்நரகம்னா அனாதிகாலமாக இருக்கக்கூடிய நரகம். அப்படி அனாதியான சம்சாரமாகிற நரகம், அந்த நரகத்திலிருந்து இந்த சேதனர்களை அள்ளி எடுத்து கொண்டு போய் கடத்திவிடக்கூடிய சாதனமாக அந்த எம்பெருமானுடைய திருநாமம் இருக்கிறதே. இப்போ எம்பெருமானுடைய திருநாமம் என்ன பண்ணுன்னா, அவனையே உபாயமாக நினைக்கை அப்படிங்கிற அந்த மகா விஸ்வாசம்தான் நமக்கு வேணும். அது இல்லாதவர்களுக்கும் கூட அந்த எம்பெருமானுடைய திருநாமந்தானும் சாதனமாக நின்று அவர்களுக்கு மோட்சத்தை பிறப்பித்து கொடுக்கும் அப்படின்னு இவ்விடத்திலே பொய்கையாழ்வார் அருளி செய்கிறார். இதை அடியொத்தித்தான் பொய்கையாழ்வாருடைய அவதார தினமாகிய ஐப்பசி திருவோணத்திலே அதே திருநட்சத்திரத்திலே திருவவதாரம் செய்தவரான சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் வாச்சிய பிரபாவம் போலன்னு வாசக பிரபாவம் அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும் இப்படி தம்முடைய ரகசிய கிரந்தமாகிய மூக்ஷுப்படியில அருளி செய்தாரே. இப்படி இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய வைபவம், திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே. இந்த திருநாமம் தானே இந்த திரௌபதிக்கு புடவையை சுரந்தது. அப்படி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய ஏத்தத்தினை இப்பாசுரத்திலே 81வது பாசுரத்தில் அருளி செய்கிறார். ஆழமர் வெண்ணி அடுகளத்துள் அஞ்ஞான்னு வாழமர் வேண்டி வரை நட்டு நீளரவை சுத்தி கடைந்தான் பெயரன்னே தொல்நரகை பத்தி கடத்தும் படை. இப்படி 81வது பாசுரத்தில் அருளி செய்தார். அடுத்து 82வது பாசுரத்திலே அப்படி கடல் கடையறத்துக்காக தேவர்கள் சரணம் அடைந்தார்களே எம்பெருமான் இடத்திலே, அதுபோல தேவர்கள் தான் வந்து சரணடைகிறார்களா? அவர்கள் சரணம் அடைவதற்காகத்தானே எம்பெருமான் திருப்பார்கடலிலே சயனித்திருக்கிறான். அப்போ தேவர்கள் மட்டும்தான் எம்பெருமான் ஆச்சரிக்க முடியுமா என்று பார்த்தால், தேவர்கள் மாத்திரமல்ல, இந்த சம்சார மண்டலத்திலே அபலைகளாக இருக்கக்கூடிய ஸ்திரீகளும் சரணமடையும்படியாக திருமலையிலே வந்து எம்பெருமான் நிற்கிறான் என்று 82வது பாசுரத்தில் அருளி செய்கிறார். எல்லாரும் ஆச்சரிக்கலாம்படியான தன்மை, அந்த எம்பெருமானுடைய ஆச்சரித்த பாரதந்திரியம், இதெல்லாம் நன்னாக திருமலையிலே எழுந்தருளியிருக்கிற திருமலையப்பனிடத்திலே காணலாமே என இந்த திருமலையினுடைய வைபவத்தையும் ஆச்சரியமாக பொய்கை ஆழ்வார் அருளி செய்கிறார். இந்த முதலாழ்வார்கள் 3 பேருமே திருவேங்கடமுடையான இடத்துல ரொம்ப ஈடுபட்டு இருக்கிறவர்கள். எப்போ பார்த்தாலும் 10 பாட்டுக்கு ஒரு தடவையாவது திருவேங்கடமலையை பற்றின பிரஸ்தாவம் நிச்சயமாக வந்துவிடும். இவர்களுடைய 3 திருவந்தாதிகளையும் பார்த்தால் பெரும்பான்மையான பாசுரங்கள் திருமலையினுடைய பாசுரமாக திருவேங்கட பாசுரங்களாகத்தான் இருக்கும். அதனாலே தான் செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவர் என்று திருவேங்கடமுடையானை கொண்டாடுகிறோம். செந்தமிழ் பாடுவார் தாம் வணங்கும் தேவர் என்று திருமங்கையாழ்வார் திருமொழியில் அருள் செய்திருக்கிறாரே, அந்த பாசுர துணுக்கை அது திருவேங்கடமுடையானுக்கு என்ன நம்முடைய பூர்வர்கள் அருள் செய்வார்கள். செந்தமிழ் பாடுவார்னா இந்த முதலாழ்வார்கள் தான் இன்கவி பாடும் பரம கவிகள். அப்படிப்பட்ட கவிகளானவர்கள் திருவேங்கடமுடையானிடத்துல ரொம்ப ஈடுபட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட திருமலையை பற்றின பாசுரம் தான் இது 82வது பாசுரம். படையாரும் வாட்கண்ணார் பாரசினாள்
பைம்பூம் தொடையலோடேந்திய தூபம் இடையிடையில் மீன்மாய மாசூடும் வேங்கடமே மேலொரு நாள் மான்மாய வெய்தான் வரை. திருமலை எப்படிப்பட்டது? படையாரும் வாட்கண்ணார் பாரசினாள் பைம்பூன் தொடையலோடு ஏந்திய தூபம் இடையிடையில் மீன்மாய மாசூணும் வேங்கடம். முதலாழ்வார்கள் திருவேங்கடம்னு சொல்றார்கள்னா அந்த திருமலையில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை காட்சி, அங்கே நடக்கக்கூடிய செயல்கள், இவைகளையெல்லாம் அருளி செய்து இப்படிப்பட்ட திருவேங்கடமானது இது எம்பெருமானுடைய மலை என்று காட்டுகிறார்கள். அதில் இப்படி ஒரு பாசுரம், படையாரும் வாட்கண்ணார், நன்னாக வாழ் போன்ற கண்ண உடையவர்கள், ஒளிய உடையதான கண்களை உடையவர்கள், அப்படிப்பட்ட ஸ்திரீகளானவர்கள். இதுக்கு சுவாபதேசம் என்னன்னா, நன்னாக ஒளி பொருந்தின ஞானத்தை உடையவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு இதுக்கு உட்பொருளாக கொள்ள வேணும். அப்படி படையாரும் வாட்கண்ணார் அவ என்ன பண்றார்கள் அப்படின்னா, பாரசினாள், பாரசினாள்னா துவாதசி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், படையாரும் வாட்கண்ணார் பாரசினாள், இவாள்லாம் திருமலைக்கு போகிறார்கள்னு தெரிகிறது. அது ஏன் ஸ்திரீகளை மட்டும் சொல்லணும், அது ஏன் துவாதசி அன்னைக்கு மாத்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தால், இந்த ஸ்திரீகளை மட்டும் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, எளியதாக ஆசிரியக்கலாம்படியான, பெண்களும் ஆசிரியக்கலாம்படியான சௌலபியம் திருவேங்கடமுடையான இடத்துல இருக்கிறது. அடுத்து பாரசி நாள், பாரசி துவாதசி ஏன் சொல்றாருன்னா, அது பகவத் சம்பந்தமுடைய காலம். ஏன்னா விடிவோர சீக்கிரமாக எழுந்திருந்து பாராயணம் பண்ணணும் இல்லையோ, அதுக்காக சீக்கிரம் எழுந்துட்டாக்கா அதற்கு முன்னதாகவே விடிய காத்தால எழுந்து திருவாராதனாதிகளெல்லாம் பண்ணணும் இல்லையா. அப்படிப்பட்ட சத்வோத்தரமான காலம் எது என்று பார்த்தால் அது துவாதசி அன்னைக்கு தான். அப்படிப்பட்ட அந்த ஒரு பிராமண முகூர்த்த காலம். அப்படிப்பட்ட காலத்திலே பைம்பூன் தொடையலோடு ஏந்திய தூபம், பைம்பூன் தொடையல் அழகிய புஷ்பங்களாலே தொடுத்த மாலைகளோடே கூட, அப்படிப்பட்ட மாலைகளோடு கூட ஏந்திய தூபம், அந்த ஸ்திரீகள் எதையெல்லாம் எடுத்துன்னு போறார்கள்னா கையில மாலைகள்லாம் எடுத்துன்னு போறார்கள். ஏந்திய தூபம், கையில தூபம் ஏந்துகிறார்கள். அந்த தூபத்திலிருந்து என்ன ஆகிறது, புகை வரும். இடையிடையே மீன்மாய மாசூனும், இடையிடையில் மீன்மாய அப்படின்னா இந்த விடைய கார்த்தால வேலைங்கிறதால ஆகாசத்துல நட்சத்திரங்கள் விண்மீன்கள்லாம் தோத்தும். அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரங்களை எல்லாம் அவைகள் மறைந்து போகும்படியாக இந்த புகையானது வானத்துல சூழ்ந்து கொண்டு இந்த ஆகாசத்தை மாசுபடுத்துகிறது. இப்படிப்பட்ட திருவேங்கடம் தான் மேலொரு நாள் மான்மாய வெய்தான் வரை. இப்படிப்பட்ட திருவேங்கடமானது சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தருளி இருக்கிற மலை. முன்னொரு காலத்திலே இந்த சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டியினுடைய வாக்கியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த மாயமான நோக்கி ஒரு அம்பெய்து அதை மாய்ந்த மானாக ஆகும்படியாக பண்ணினான் அல்லவா. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் வாழும்படியான மலை என்று அந்த மலையானது திருமாலுடைய மலைங்கிறத காண்பித்திருக்கிறார். அப்படி பிராட்டிக்கு வசப்பட்டவனாய் தனக்கு மேல நேரக்கூடிய அனர்த்தத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த மாயமான், இந்த மாரீசன் அவனை நோக்கி அம்பெய்தினதினாலே பின்பு இந்த எம்பெருமான் தானும் பிராட்டியை பிரியும்படியாக நேர்ந்ததல்லவா. அப்படி தனக்கு ஒரு அனர்த்தம் நேரப்போகிறதுன்னு இருந்தாலும் அந்த பிராட்டியினுடைய வாக்குக்கு வசப்பட்டு அந்த பிராட்டிக்கு தன்னுடைய ஆசிரித பாரதந்திரியத்தை காட்டி அந்த தன்னுடைய அனர்த்தத்தையும் பொருட்படுத்தாமல் அவளுடைய காரியத்தை பண்ணினான் அல்லவா. அப்படி அடியார்களுக்கும் வசப்பட்டு அந்த திருவேங்கடமுடையான் அவர்கள் காரியம் செய்ய முற்படுவான். என்னை பாசுரத்தாலே பொய்கையாழ்வார் அருளி செய்திருக்கிறார். படையாரும் வாட்கண்ணார் பாரசினாள் பைம்பூன் தொடையலோடு ஏந்திய தூபம் இடையிடையில் மீன்மாய மாசூனும் வேங்கடமே மேலொரு நாள் மான்மாய வெய்தான் வரை என்று 82வது பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார். அடுத்து 83வது பாசுரம். இப்ப எம்பெருமான் ஆழ்வாரை குறித்து கேட்கிறான். நான் ஆழ்வாரே, ஏன்னா எனக்கு உயிரிலும் இனியவளான பிராட்டி, அவளுக்கு ஒரு காரியம் பண்ணினேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் நான் பண்ணணும்னு ஏதாவது நிர்பந்தம் இருக்கான்னா ஏன்னா ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் கேட்க, ஆழ்வார் உடனே கேட்கிறார், இந்த மதுவை கைடபர்களை எல்லாம் பொடியாக்கினாயே உன்னுடைய சக்கரத்தினாலே, அப்படி நீ ஆசிரிதர்களுக்காக காரியம் செய்யக்கூடியவனாக இருக்க அது பிராட்டிக்கு மட்டும்தான் செய்வேன்னு எப்படி நான் கொள்ளுவேன்? மலையை எடுத்த ஆயர்களை எல்லாம் காத்திருக்கிறாய், மற்றும் ஏறடர்த்து நப்பின்ன பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணிண்டாய், இதெல்லாம் செய்தது யாருக்காக அப்படின்னு எம்பெருமானை நோக்கியே கேட்குறார். ஏன்னா எம்பெருமான் பிராட்டிக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ணுவானா அப்படின்னா மற்ற உண்டான சேத்தனர்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவானே, அதை நமக்கு சொல்லணும் இல்லையா. அதனால எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை அறிந்து
அதற்கேத்தா போலே இந்த 83வது பாசுரத்திலே ஆழ்வார் அருளி செய்கிறார். வரைகுடை தோள் காம்பாக ஆனிரை காத்து ஆயர் நிறைவிடையேழ் செத்தவார் என்னே உறவுடைய நீராழியுள் கிடந்து நேரா நிசாஜரர் மேல் பேராழி கொண்ட பிரான். பேராழி கொண்ட பிரான் இந்த எம்பெருமானும் எப்படிப்பட்டவன்? உறவுடைய நீராழியுள் கிடந்து. உறவு உரகம் அப்படின்னு பாம்பு, இது ஆதிசேஷனை குறிக்கிற வார்த்தை. அப்ப உறவுடைய நீராழியுள் கிடந்து ஆதிசேஷனை உடையதான இந்த திருப்பார்கடலிலே அப்படின்னு அர்த்தம். அந்த நீராழியுள் கிடந்து அந்த திருப்பார்கடலிலே சயனித்து கொண்டு நேராம் நிசாச்சரர் மேல் அந்த எம்பெருமானை நோக்கி போர் புரிய வேணும்னு நேர்பட்ட ராட்சசர்களான மது கைடபர்கள் என்கிற இருவர், அவர்கள் மேலே பேராழி கொண்ட பிரான் அவர்கள் பொடியாகும்படியாக தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சனத்தை எடுத்துக்கொண்டு அந்த அசுரர்களை வதம் செய்த உபகாரகனே. பிரான் அப்படின்னா உபகாரகன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட உபகாரகனே பிரான் அப்படின்னா தனக்கும் தன்னுடைய விபூதிக்கும் எந்த ஆபத்து வந்தாலும் அதை அப்படியே ரட்சித்து கொடுக்கக்கூடிய உபகாரகனே. அப்படிப்பட்ட உபகாரகனான நீ என்ன பண்ண? வரை குடைத்தோள் காம்பாக ஆனிரை காத்தவார் என்னே. வரைகுடைத்தோள் காம்பாக ஆனிரை காத்து ஆயர் ஆனிரை காத்து நிறைவடையேழ் செத்தவார் என்னே. என்ன இப்படி 3 விஷயங்களாக இது பிரிச்சுக்கணும். இப்போ முதல்ல வரைகுடைத்தோள் காம்பாக ஆனிரை காத்தவார் என்னே. இந்த சுதர்சனம் இருக்கிறதே கையில், உன் கையில் இருக்க பேராழி, அது கருதுமிடம் பொருது கை நின்ன சக்கரத்தன் என்று கொண்டாடும்படியாக நீ நினைக்கிற விடத்துக்கெல்லாம் சென்று போரிட்டு திரும்பக்கூடியதாக இருக்கிறதே. அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவாழியை கொண்டு நீ என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த தேவேந்திரனானவன் அவன் கல்மழையாக பொழிந்தான். இப்படி திருவாய்ப்பாடியிலே கல்மழையாக பொழிந்த காலத்திலே இந்த எம்பெருமான் இந்த கோவர்தனகிரியை தன் திருக்கைகளாலே அப்படி ஏந்தி பிடித்து இந்த ஆயர் ஆனிரைகள் எல்லாவற்றையும் காத்தான் அல்லவா? இப்போ இந்த இடத்துல எம்பெருமான் என்ன பண்ணி இருக்க வேணும்? இந்த இந்திரன் தன்னுடைய ஆசிரிதர்களான ஆயர் ஆனிரைகள் இவர்களுக்கெல்லாம் இந்த இந்திரன் தீங்கிழைத்தான் அப்படின்னு நீதான் பேராழி கொண்ட பிரானாச்சே, அந்த திருவாழியை கொண்டு அந்த இந்திரனை முடிச்சிருக்க வேண்டியதானே. ஆனால் அதை பண்ணலையே நீ அதை பண்ணாமல் அவன் பொழிந்த கல்மழையை தடுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தராலேயும் அசைக்க முடியாத ஒரு மலையை குடையாக தூக்கினாய். உன்னுடைய திருக்கரங்களாலேயே தூக்கினாய். அந்த கரத்தையே காம்பாக கொண்டு மறுபடியும் உன்னுடைய உடம்பு நோவ காரியம் பண்ணியிருக்கிறாய் உன்னுடைய ஆசிரிதர்களுக்காக. இப்படி இந்த பசுக்களுக்காகவும் இந்த பசுக்களை மேய்க்கிறவர்களுக்காகவும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறே எம்பிரானே. இப்படிப்பட்ட பிரான் எப்பேற்பட்ட உபகாரகன். அப்ப நீ எல்லாருக்கும் உபகாரகன் தானே, எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன் தானே, எல்லா ஆசிரிதர்களுக்கும் பரதந்திரன் தானே என்ன ஆழ்வார் கேட்கிறார். இப்படி வரை குடைத்தோள் காம்பாக, வரை குடையாக தோள் காம்பாக, இந்த மலை குடையாயித்து, அந்த குடைக்கு காம்பு இருக்கும் இல்லையா பிடிச்சுக்கிறதுக்கு, அது எம்பெருமானுடைய திருக்கரமாயித்து. அப்படிப்பட்ட அந்த வரை குடைத்தோள் காம்பாக ஆயர் ஆனிரை காத்தவார் என்னே. ஆனிரைகள் பசுக்கள், அதை காக்க வேண்டியவர்கள் ஆயர்கள். அப்படிப்பட்ட அந்த ரக்ஷகர்களான ஆயர்களையும் ரக்ஷிய வர்க்கமான ஆனிரைகளையும் சேர்த்து நீ ஒருவனாகவே தனியாக ரட்சித்தாயே. உன் அடியார்களை நீ ரட்சிக்க வேணுங்கிற ஒரு அபிமானம் உன்னிடத்துல இருக்கு இல்லையா? அது இருக்கிறதால தானே இப்படி ரட்சிக்கிறாய். அது மட்டுமாண்ணா நிறைவிடை ஏழு சத்தவார் என்னே. நப்பின்ன பிராட்டிய திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்கு 1 திரண்டு தடையாக வந்த 7 எருதுகளையும் அடக்கி பிடித்தது எதுக்காக? உன்னுடைய அடியவளான அந்த நப்பின்ன பிராட்டியை ரட்சிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே. ஆயர் நிறைவிடையேழ் செத்தவார் என்னே. இப்படி இந்த நப்பின்ன பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த எருது கூட்டங்களை எல்லாமும் நீயே தான் அடக்கினாய். இப்படி நப்பின்ன பிராட்டிக்கு அவளை ரட்சிப்பதற்காக செய்த செயல், ஆயர் ஆனிரைகளுக்கு அவைகளை ரட்சிப்பதற்காக செய்த செயல், இதெல்லாம் எதுக்காக பண்ணினாய்? அடியார்களுக்கு விரோதம் வருகிற போது அதை உன்னுடைய சங்கல்பத்தாலேயோ உன்னுடைய ஆயுதத்தினாலேயோ நீ ரட்சிக்கணும் அப்படின்னு பண்ணியிருக்கலாமே. நீ உன்னுடைய சங்கல்பத்தாலேயே அந்த ஆபத்தை போக்கி இருக்கலாம், அல்லது உன்னுடைய ஆயுதத்தாலேயே போக்கி இருக்கலாம். இதெல்லாம் பண்ணாமல் உன்னுடைய உடம்பு நோவை நீ ஒரு முயற்சி பண்ணி உழைச்சு காப்பாத்திருக்கியே அடியார்களை எல்லாம். இது எதனாலே? அவர்களை நாம் காக்க வேணுங்கிற அபிமானம், ஆசிரித்த பாரதந்திரியம், அவர்களுக்கு ஒன்றுனா நாம் தான் செய்ய வேணும் என்கிற உன்னுடைய அபிமானம் தானே காரணம் என்ன இந்த எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் கேட்கிறார். 83வது பாசுரத்தாரே.
வரைகுடைதோள் காம்பாக ஆணிரை காத்து ஆயர் நிறைவிடைய செத்தவார் என்னே உறவுடைய நீராழி உள்கிடந்து நேரா நிசாச்சரர் மேல் பேராழி கொண்ட பிரான் என இந்த பெருமான உபகாரகன் என இந்த 83வது பாசுரத்தில் அருள் செய்தார். மறுபடியும் 84வது பாசுரத்தாலே அந்த எம்பெருமானை உபகாரகன் என்று சொல்லி இப்படி ரட்சிக்கப்படும் பொருள்கள் இத்தனை இருக்கு, ரட்சகனாக நீ இருக்கிறாய், ஆனால் ரட்சிக்கப்படக்கூடிய பொருள்களை காட்டிலும் ரட்சிக்க வேணும் என்கிற உன்னுடைய அந்த விருப்பம் அதுதானே மிக விஞ்சி இருக்கிறது. இந்த விருப்பம், இந்த ரட்சிக்க வேணுங்கிற அந்த மனோரதம் அது யாரிடத்துல இருக்கும்? யாராலையாவது அளவிட முடியுமா என்று அந்த எம்பெருமானுடைய ரட்சிய வர்க்கத்தினிடத்திலே அவ்வெம்பெருமானுக்கு அவைகளை ரட்சிக்க வேணும்னு இருக்கிற அந்த பாரிப்பினை கொண்டாடுகிறார் ஆழ்வார். பிரானுன் பெருமை பிறராரறிவார் உராய் உலகளந்த நான்னு வராகத்து இத்தளவு போதாவார் என்கொலோ எந்த அடிக்களவு போந்தபடி. பிரான் எம்பெருமான எடுத்த உடனே உபகாரகனேன்னு கூப்பிடுறார். ஏன்? நீ பண்ணின உபகாரங்கள் யாரால பண்ண முடியும், அவைகளை யாராலே அளவிட முடியும் அப்படின்னு இது 1-2 நான் சொல்லி காட்டுறேன். இதில் இந்த உபகாரத்தை வேற யாராலையாவது பண்ண முடியுமா? ஒருவராலும் பண்ண முடியாது. அந்த உபகாரத்தினுடைய அளவு, இந்த உபகாரத்தினுடைய ஏத்தம், அதைத்தான் பேசி தலை கட்ட முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. அப்படி எம்பெருமான் என்ன உபகாரத்தை பண்ணினான்? உராய் உலகளந்த நான்னு. உராய் அப்படின்னா உலாவின்னு அர்த்தம். இப்போ உலாவின வண்ணமே, எல்லாவிடத்திலும் உலாவின வண்ணமே உலகை அளந்தாயே எம்பெருமானே, அப்படி நீ உலகை அளந்தவன்னு அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த உலாவிக்கொண்டே உலகத்தை அளந்தான் என்று சொல்லும்போது பட்டர் அருளி செய்வராம், அனாயாசமாக உலாவிக்கொண்டு எம்பெருமான் உலகங்களை எல்லாம் அளந்தான். உலகத்தை அளக்கணும்னா இன்னென்ன இடங்களை இன்னென்ன அளவுக்கு அளக்கணும், இங்கிருந்து திருவடியை அடுத்தது அங்கே வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிளான் இல்லாமல் எம்பெருமான் அனாயாசமாக இதை விட்டா அடுத்தது அப்படியே ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லுவான் பாருங்க, அந்த மாதிரி எம்பெருமான் இந்த உலகங்களை எல்லாம் அளந்தான். அப்படி உராய் அப்படின்னா மற்றொரு அர்த்தம் உரசிக்கொண்டுன்னு அர்த்தம். உரசிண்டுன்னா உலகத்தில் இருக்கிற வசிஷ்ட சண்டாள விபாகமர உலகத்தில் எப்பேற்பட்டவர்கள் இருக்கார்கள், எத்தனை தாழ்ந்தவர்கள் இருக்கார்கள், இது எதையுமே கவனிக்காமல் எல்லாருடைய தலைமையிலையும் தன்னுடைய திருவடிகளாலே தீண்டிக் கொண்டு சென்றானே அந்த எபெருமானுடைய வாத்சல்யம், நீர்மை என்கிற அந்த திருக்கல்யாண குணம், அந்த குணங்கள்லாம் இந்த உலகளந்த எம்பெருமானிடத்துல தான் பிரகாசிக்கிறது. அப்படி உராய் உலகளந்த நான்னு, எந்த உலகளந்த நான்னு, இந்த உலகங்களையெல்லாம் தன்னுடைய திருவடியாலே எம்பெருமான் தடவி கொடுத்தது எதுக்காகன்னா என்ன திருத்தறதுக்காகத்தான் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவுள்ளம். எந்த அடிக்கு அளவு போந்தபடி இப்படி உராய் உலகளந்த நான்னு, இப்படி உலகத்தை அளந்த அன்னைக்கு எந்த அடிக்கு அளவு போந்தபடி என் சுவாமியான உன்னுடைய திருவடிகளாலே இந்த உலகம் அளக்கத்தக்கதாக இருந்தது. அவனுடைய திருவடிகளுடைய அளவுக்கு உட்பட்டதாக இந்த உலகங்கள் எல்லாம் இருந்தது. இது வாமனாவதாரம் திருவிக்கிரமாவதாரம் நடந்தபோது. ஆனால் திருவிக்கிரமாவதாரம் நடந்தபோது ஒன்று அடியளவு இருந்த இந்த பூமியானது வராக அவதாரம் எடுத்தபோது என்னாச்சு தெரியுமா? வராகத்தை இத்தளவு போதாவார் என்கொலோ. திருவிக்கிரமாவதாரத்தில் அளவாக இருந்தது, நீ அளந்த, எல்லாருக்கும் உன்னுடைய திருவடி சம்பந்தத்தை கொடுத்த, சரி. ஆனால் இந்த வராக அவதாரம் எடுத்த போது என்னாச்சுன்னு கேட்டாக்கா, இந்த பூமியானது உன்னுடைய தந்தத்தினுடைய நுனி அளவுக்கு கூட இல்லை. அந்த எம்பெருமான் வராக பெருமானுடைய தந்தம் இருக்கு இல்லையா, அதனுடைய நுனி அளவுக்கு கூட இந்த உலகம் இல்லையா. வேற எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, நமஸ்தேஸ்து வராஹாய லீலயோத்தரதே மஹீம் குரமத்தியகதோ யஸ்ய மேரு கணகணாயதே. குரமத்தியகதோ யஸ்ய மேருஹு, அந்த வராகப் பெருமான் அவன் பன்றியாக வராகமாக அவதாரம் செய்தான் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த வராகத்தினுடைய கால் குழம்பு, அந்த கால் குழம்பின் இடுக்குல, அந்த கால் குழம்பின் நடுவுல மேரு மலை, அது எப்பேற்பட்ட மலை, அந்த மேரு மலையானது ஒரு சிறு துகளாய்த்து என்ன இந்த வராக புராணந்தானும் கொண்டாடுகிறது. அப்படி அந்த வராக பெருமானுடைய கால் குழம்புல அதனிடையிலே மாட்டின் இருக்கிற ஒரு சிறு ஒரு தூசி மாதிரின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோண்டு ஆயிட்டு தான் அந்த மேரு மலை. அப்போ வராக பெருமான் எப்பேற்பட்டவன், பெருங்கேடலார்னு கொண்டாடுறாரே நம்மாழ்வார். அப்படிப்பட்ட பெருங்கேடலாரான வராக பெருமாள்
இப்பதான் எம்பெருமானே எனக்கு சந்தேகமா இருக்கு. திருவிக்கிரமாவதாரம் பண்ணும்போது உன் திருவடியுடைய அளவுக்குட்பட்டதாக இந்த உலகங்கள்லாம் இருந்தது. ஆனால் வராக அவதாரம் பண்ணின போது உன்னுடைய அந்த திருவடிக்குள்ள இந்த பூமியில இருக்கிற ஒரு பாகமான மேருமலை அது அந்த திருவடிக்குள்ள ஒட்டிண்டு அதுக்குள்ள அடங்கும்படியான அந்த கால் குழம்புக்குள்ள அடங்கும்படியான அளவுக்கு அவ்வளோண்டாயிடுத்தே, ஒரு புள்ளி மாதிரி ஒட்டின்றுதே, இது எப்படி இருக்கிறது? போதாவார் என்குலோ, இது எப்படி? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எம்பெருமானையே கேட்கிறார் ஆழ்வார். திருவிக்கிரமாவதாரத்துல அளவோடு இருந்தது, அளந்தாய். ஆனா வராக அவதாரத்துல அளவோடு இல்லாது போனது எப்படி? உன்னுடைய அந்த தந்தத்தினுடைய நுனி அளவுக்கு கூட இல்லாதது எப்படி என ஆழ்வார் கேட்கிறார். இதுக்கு ஆராய்ந்தால் காரணம் என்னன்னு தோத்துறதுன்னா, திருவிக்கிரமாவதார காலத்துல பூமிக்கு ஆபத்து ஏற்படலை. அதை இந்திரனிடத்திலிருந்து மகாபலி அபகரித்து வச்சுண்டான், இவ்வளோதான். அப்போ அந்த இடத்துல அந்த பூமிக்கு ஆபத்து எதுவும் ஏற்படலை. ஆனால் வராகாவதார காலத்தில் ஹிரண்யாக்ஷன் பூமியை கடல்லையே ஒழிச்சு வச்சுட்டான். அப்போ அந்த பூமியினுடையதான அந்த ஒரு ஸ்வரூபம் அதுக்கே கேடு ஏற்பட்டு விட்டது. அதனால வராக வடிவமாகிற அந்த மிகப்பெரிய வராக வடிவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த எம்பெருமான் தன்னுடைய அந்த நுனி, அந்த தந்தத்தினுடைய நுனி அளவுக்கு கூட இல்லாதவாறு அத்தனை பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த ரக்ஷ்ய வர்க்கம், அந்த ரக்ஷ்ய வர்க்கத்தினுடைய அளவுக்கு இல்லாமல் அந்த ரக்ஷகனான எம்பெருமானுடைய பாரிப்பு அது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதனாலே தான் உபகார கண்ணி பிரான் உன் பெருமை பிறர் ஆரறிவார், உன்னுடைய பெருமை வேற யாருக்கு தெரியும்? சோ அங்க வேத எதிவான வேத என்ன பட்டர் சொல்லும்படியாக அந்த பரமபுருஷன் தானுமே தன்னுடைய பெருமையை தெரிஞ்சிக்க முடியாதான். ஆழ்வார் சொல்றார், தனக்கும் தன் தன்மை அறிவறியானை தாம் தம்பெருமை அறியார் என்னெல்லாம் ஆழ்வார்கள் போத்துகிறார்களே. எம்பெருமானுக்கே தன்னுடைய பெருமை தெரியாதான். யானுமேத்தி ஏழுலகம் முத்துமேத்தி பின்னையும் தானுமேத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கே இதும் ஆழ்வார் கேட்கிறார். எம்பெருமான நான் ஏத்தினேன், எவ்வளவோ ஸ்தோத்திரம் பண்ணேன், என்னால் அவனை பற்றி பாடி முடிக்க முடியல. ஏழுலகத்தில் இருக்கிற மத்தமுண்டான அடியார்கள் எல்லாரும் பாடினார்கள், அப்போது எம்பெருமானுடைய பெருமையை பேசி தலை கட்ட முடியவில்லை. என்னை பற்றி நான் பேசினாதான் உண்டு அப்படின்னு எம்பெருமானும் தொடங்கினான். அவன் தொடங்கியும் பேசி முடிக்க முடியலையா. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய பெருமை, உன் பெருமை பிறரார் அறிவார், ஒன்னாலேயே பேசி முடிக்க முடியலையே. சர்வஜனான நீயே உனக்கே தெரியுமோ தெரியாதோ தெரியல, ஆனால் வேற யார் பேசி தலை கட்ட முடியும்? இப்படிப்பட்ட உன்னுடைய பெருமை வேறு யாராலும் பேச முடியாதே. உன்னை தவிர வேறொரு யாருமே உன்னுடைய பெருமையை அறிய மாட்டார்களே. அதுதான் இப்படிப்பட்ட இந்த ரக்ஷகன், சர்வரக்ஷகனான எம்பெருமான், அவனுக்கு இந்த ரக்ஷ வர்க்கத்தினிடத்தில் இருக்கிற பாரிப்பை யாரும் அறிய மாட்டார்கள் என்ன இப்பாசுரத்தாலே 84வது பாசுரத்தாலே பொய்கையாழ்வார் அருளி செய்திருக்கிறார். மேலே இப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய பெருமையானது பிறரார் அறிவார், யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதே என்ன அருளி செய்த ஆழ்வாருடைய ஹிருதயமானது, அவருடைய நெஞ்சமானது நான் அறிந்தேன்னு சொல்லித்தான். நான் அறிந்தேன், எனக்கு தெரியும்னு சொல்லித்தான். அப்படி அந்த ஹிருதயமானது சொல்ல ஆழ்வார் பார்த்தார், உனக்கு நிஜமாவே தெரியுமான்னா, நீயே இந்திரிய ஜெயம் பண்ணி எம்பெருமானை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில இருக்க, நீ அந்த எம்பெருமானை முழுக்க தெரிஞ்சுட்டியா? அப்படி நீயும் அந்த எம்பெருமானை தெரிஞ்சுக்க ஒரு முயற்சி பண்ணேன்னு வேணா சொல்லிக்கோ அப்படின்னு 85வது பாசுரத்தாலே ஆழ்வார் அருளி செய்கிறார். படிகண்டரிதியே பாம்பனையினான் புட்கொடிகண்டரிதியே கூறாய் வடிவில் பொறியைந்தும் உள்ளடக்கி போதொடு நீரேந்தி நெறி நின்ன நெஞ்சமேனி என ஆழ்வார் 85வது பாசுரத்தில் அருளி செய்கிறார். நெஞ்சமே, எம்பெருமானுடைய பெருமையை அறிந்து கொண்டதாக நினைத்து கொண்டிருக்கிற நெஞ்சமே, அதனால் நீ இருமாந்து இருக்கக்கூடாது. உன்னுடைய நிலைமை என்னன்னு நான் சொல்லட்டுமா? பொறியைந்தும் உள்ளடக்கி, இந்த 5 இந்திரியங்கள், செவி, வாய், கண், மூக்கு, உடல்னு சொல்லப்படக்கூடிய இந்த 5 இந்திரியங்கள் இருக்கே, இந்த 5 இந்திரியங்களையும் உள்ளடக்கி நன்னாக எம்பெருமான் ஆத்ம பரமாத்ம விஷயமாக செல்லும்படியாக அடக்கி, மொத்தமுண்டான சப்தாதி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடாதவாறு அடக்கி, இப்படி உன்னுடைய பொறி 5, இந்த இந்திரியங்களை ஏன் பொறி 5ன்னு சொல்கிறாருன்னா, இந்த பொறின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோமே, எளிய பொறி வச்சு பிடிச்சேன்னு சொல்லுவோமோ இல்லையோ, அப்படி இந்த சப்தாதி விஷயங்கள்லாம் இந்த பொறிகளை உபயோகம் பண்ணித்தான் இந்த ஆத்ம வஸ்துவானது எம்பெருமானை அடைவதற்கு தடையாக இருக்கும்படியாக, இந்த எம்பெருமானை அடைய ஒட்டாமல் பண்ணக்கூடியதாக இருக்கிறதா. அப்படிப்பட்ட பொறி 5
உள்ளடக்கி, இவைகளையெல்லாம் நன்னாக அடக்கி, போதொடு நீரேந்தி. ஏன்னா இந்த இந்திரியங்கள்லாம் எப்படிப்பட்டவை அப்படின்னா வடிவில் பொறி. அந்த வடிவம்ங்கிறது ஸ்வபாவத்தை குறிக்கக்கூடியது. இந்த இந்திரியங்களுடைய ஸ்வபாவமே என்ன அப்படின்னு பார்த்தால் சஞ்சலப்படக்கூடியதாக இருக்கிறது. அர்ஜுனனே சொன்னானே கீதையிலே, சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா. ஆழ்வாரும் சொல்றார், நின்னவானில்லா நெஞ்சிரையுடையேன். அப்படிப்பட்ட இந்திரியங்கள் வடிவில் பொறியைந்தும் உள்ளடக்கி பரமாத்ம விஷயத்திலேயே ஈடுபடும்படியாக அடக்கி, போதொடு நீரேந்தி நெறி நின்ன நெஞ்சமே நீ. இந்த எபெருமான ஆசிரியிப்பதற்கு உறுப்பாக புஷ்பங்கள், மாலைகள், தீர்த்தம் முதலானவற்றை எல்லாம் ஏந்தி அந்த எம்பெருமானை ஆசிரியிக்க வேண்டிய மார்க்கத்திலே நிற்கக்கூடிய நீ, நெறி நின்ன நீ, நீயும் அவனை அறிவதற்கு முற்பட்டிருக்கிறாய். எம்பெருமானை தெரிந்து கொள்ள வேணும்னு ஒரு முயற்சி எடுத்திருக்க, வாழ்த்துக்கள். ஆனால் எம்பெருமானை அறிந்து கொண்டேன்னு சொல்லாதே, அதை நீ இன்னும் தெரிந்து கொள்ளவே இல்லை. எம்பெருமானை அறிவதற்கு முற்பட்டாயே தவிர எம்பெருமானை அறிந்து விடவில்லை அப்படின்னு தன்னுடைய ஹிருதயத்தை நோக்கி ஆழ்வார் சொல்றார். ஏன்னா பாம்பனையினான் புட்கொடி கொண்டு அரிதியே, புட்கொடி கண்டு அரிதியே. சரி, எம்பெருமானை அறிந்தேன்னு சொல்றியே, அந்த எம்பெருமானை ஒரு தடவையாவது பார்த்திருக்கியா நீ? பாம்பனையினான் திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடையவனான அந்த எம்பெருமானை பார்த்திருக்கியா? அல்லது அந்த எம்பெருமானுடைய கருட கொடியை பார்த்திருக்கியா? புட்கொடி கண்டறிதியே. ரொம்ப தூரத்தில் இருக்கிற அடியார்கள் சேவித்து வாழ வேணும்ங்கிறதுக்காக தன்னுடைய உயர்ந்த ரதத்தின் மேலே இந்த கருடனை கொடியாக கட்டி இருக்கிறான எம்பெருமான், அதை பார்த்து அறிந்து கொண்டாயா? சரி, அதுவும் இல்லை. படிகண்டு அரிதியே. அந்த எம்பெருமானுக்கு இருக்கிற அனந்தமான திருமேனிகளிலே ஒன்னையாவது சேவித்திருக்கிறாயா? பாம்பனையினான் படிகண்டு அரிதியே. அந்த எம்பெருமான் திருவனந்தாழ்வான் மேலே சாய்ந்திருக்கிறானே, அப்படிப்பட்ட அந்த திருமேனியை பார்த்து அனுபவித்திருக்கிறாயா? இது மூணுத்துல ஒன்னையாவது நீ சேவிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டா நீ எதையுமே சேவிச்சதில்லையே. அப்புறம் ஏன் சொல்கிறேன்? இப்போ உடனே ஆழ்வாருடைய ஹிருதயம் சொல்கிறதான், நான் யார் இப்போ நேரில் சேவிச்சிருக்கா பெருமாளை? சாஸ்திராது வேத்மி. அதாவது சாஸ்திரம், சாஸ்திராத்து வேத்மி அப்படின்னா எம்பெருமானை சாஸ்திர யோனித்வாத், அந்த சாஸ்திரத்தின் வழியாக அறிந்து கொண்டேன், சாஸ்திர ஞானத்தாலே தெரிந்து கொண்டேன் என்று சொல்ல, சாஸ்திர ஞானத்தாலே யார் வேணா எம்பெருமானை தெரிஞ்சுக்கலாம். நேரில் கண்டியா, நேரில் சேவிச்சியா அப்படின்னு கேட்குறார். இப்படி நேரில் நீ கண்டு அறிந்து கொள்ளவில்லை அல்லவா? அதனாலே அப்படி இருக்கிற போது நான் எம்பெருமானை கண்டு கொண்டேன், பிறரார் அறிவார்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க எம்பெருமானை யாரும் அவனுடைய உபகாரத்தை யாரும் நேரே அனுபவித்திருக்கவில்லைன்னு நான் சொல்றேன். நான் கண்டேன்னு நீ சொல்றியேன்னா, உபகாரம் பண்ணினான்ங்கிறதையும் நீ சாஸ்திர ஞானத்தால தான் தெரிந்து கொண்டாயே தவிர நீ நேராக கண்டு தெரிந்து கொண்டாயா? அப்படி சொன்னால் கிடையாதே என்று தம்முடைய நெஞ்ச குறித்து ஆழ்வார் உபதேசிக்கிறார். படிகண்டரிதியே பாம்பனையினான் புட்கொடி கண்டரிதியே கூறாய், வடிவில் பொறியைந்தும் உள்ளடக்கி போதொடு நீரேந்தி நெறி நின்ன நெஞ்சமே நீ. என்ன, நீயே எம்பெருமானை அறிய முற்படக்கூடிய ஒரு நெறியிலே இருக்கிறாய். அப்படி இருக்க செய்தே எம்பெருமானை அறிந்தேன்னு சொல்லாதே என்று ஹிருதயத்துக்கு ஆழ்வார் உபதேசித்தார். அப்போ அந்த ஆழ்வாருடைய ஹிருதயத்தில் என்ன இருக்கு? அவனை நேர இன்னும் கண்டு அனுபவிக்கவில்லையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கிறதுங்கிறது தெரியறதோ இல்லையோ, இதை எம்பெருமான் அறிந்து கொண்டான். அதனாலே எம்பெருமான் என்ன செய்தான்னா, இந்த ஆழ்வார் இப்போ முதலாழ்வார்கள் பூதத்தாழ்வார் பேயாழ்வாரோடும் கூட பொய்கை ஆழ்வார் எழுந்தருளி இருக்காரே, இவர்கள் இருந்த இடத்திலேயே எம்பெருமான் பிராட்டியோடு கூட வந்து நெருக்கினான் திருக்கோவலூர் இடைகழியிலே. இது ஆழ்வாருடைய சரித்திரம் பல பேருக்கு தெரிந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த திருக்கோவலூரின் இடைகளிலே, மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தின் இடைகளிலே பிராட்டியும் தானுமாக வந்து இந்த ஆழ்வார்கள் மூவரையும் நெருக்கினான். அந்த வைபவத்தை நேரே கண்டு அனுபவிக்கிறார். அதை பாசுரப்படுத்தி இருக்கிறார் பொய்கை ஆழ்வார். நாம் பார்க்கிறோம், இந்த பிரபந்தத்தை அருளி செய்கிற காலத்திலே இந்த வைபவம், திருக்கோவலூர் இடைகளிய வைபவம் நடைபெற்றது. முதல் ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஒன்று சேர்ந்தார்கள். இந்த முதல் இரண்டு ஆழ்வார்கள் இரண்டு திருவந்தாதிகளாகிற தீபத்தை ஏற்ற மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் இந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டார் என்று பொதுவாக வைபவம் பார்க்கிறோம் அல்லவா? இப்படி அந்த எம்பெருமான் அவர்களை நெருக்கின அந்த வைபவத்தை பாசுரமாகவே அருளி செய்திருக்கிறார் பொய்கை ஆழ்வார். அதுதான் இந்த முதல் திருவந்தாதியினுடைய 86வது பாசுரம். நீயும் திருமகளும் நின்னாயால் கொன்னெடுத்து பாயும் பனிமறுத்த பண்பாளா, வாசல் கடைகழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைகழியே பத்தி நீ.
நீயும் திருமகளும் நின்னாயால் என எம்பெருமான் பிராட்டியோடு கூட எழுந்தருளினான் என்ன அருளி செய்கிறார். அந்த எம்பெருமான் தானே எப்படிப்பட்டவன்? குன்னெடுத்து பாயும் பனிமறுத்த பண்பாளா. இந்த எம்பெருமான் குன்னெடுத்து, மறுபடியும் இவ்விடத்திலே அந்த கோவர்தனோத்தாரண சரித்திரத்தை எடுத்திருக்கார் ஆழ்வார். குன்னெடுத்து, இந்திரன் கல்மழைய பொய்கையாலே அந்த கல் மழைய பொழிந்தான்ங்கிறதுனாலே கல்லை எடுத்து, கை கட்டின ஒரு கல் தான் கோவர்தனகிரி, அந்த கை கட்டின கல்லை எடுத்து குடையாக பிடித்து ரட்சித்தானே எம்பெருமான். கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும் என்று திருமங்கை ஆழ்வாரம் அருளி செய்கிறார். இவ்விடத்திலே பட்டர் ஆச்சரியமாக அருளி செய்வரான். எம்பெருமான் ஏன் அந்த கோவர்தன மலையை தூக்கி அதை கொடையா பிடிச்சி ரட்சிக்க வேணும் என்று கேட்டால், கல்மாரி, கல்லெடுத்து கல்மாரி காத்தான்னு தான் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்திருக்கார். அப்ப கல்மாரியாகையாலே கல்லை எடுத்து ரட்சித்தான், நீர்மாரியாகில் கடலையும் எடுத்து ரட்சிக்கும் காணும் நரம் பட்டர். அது கல்மாரி நம்மலாம் சொல்றோம், அது சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய நீராக பொழியக்கூடிய மழை கிடையாது. இந்திரன் பொழிந்தது கல்மாரியம். அப்ப அந்த கல்மழை, அந்த கல்மழைங்கிறதால எம்பெருமான் கல்லை எடுத்து ரட்சித்தான். அவன் நீர்மழையாக பொழிந்திருந்தால் கடலையும் எடுத்து ரட்சிக்கும்படியான சர்வசக்தன் எம்பெருமான் என ஆச்சரியமாக பட்டர் அருளி செய்கிறார். அப்ப குன்னெடுத்து பாயும் பனிமறுத்த பண்பாளா, தாயர்கள் மேலே சொரியும்படியான அந்த மழையை தடுத்த பண்பாளா, குணமுடையவனே, இப்படி தன்னுடைய ஆசிரிதர்களுக்காக உடம்பு நோவும்படியாக வரை குடை தோல் காம்பாகன்னு சொல்லும்படியாக அந்த மலையை எடுத்து கல்மழையிலிருந்து காப்பாற்றின அந்த எம்பெருமானுடைய வாத்சல்யம், அந்த நீர்மை குணம், அந்த எம்பெருமானுடைய ரக்ஷகத்துவம் இவைகள்லாம் தெரிகின்றதே. இதெல்லாம் எப்போது தெரிகிறது இவ்வாழ்வார்களுக்குன்னா, எங்களோடு நெருக்குண்ணும் போது தெரிகிறது. தங்களோடு இப்போது எம்பெருமான் நெருக்குண்டு இருக்கிறான் அல்லவா. இப்ப இவர்கள் நெறி நின்ன நெஞ்சமே, நீ இந்த எம்பெருமானை நீ இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்று தன்னுடைய ஹிருதயத்தை குறித்து ஆழ்வார் அருளி செய்ய, அப்ப எவ்வளவு வருந்தி இருக்கிறார் இந்த ஆழ்வார் என்ன பிராட்டியையும் அழைத்து கொண்டு எம்பெருமான் இவ்வாழ்வார்களை நெருக்குகிறான். அப்படி நெருக்குகிற காலத்திலே எங்களோடு நெருக்குண்ண வேணும்னு விரும்பி நீங்க நெருக்கி வந்து இருக்கும்படியான இந்த நிலை, அதை பார்க்கும்போது தெரிகிறது நீ பண்பாளன், நீ நல்ல குணவான் என்று இப்படி ஆழ்வார் எம்பெருமான கொண்டாடுகிறார். ஏன்னா அங்க அவர்களுடைய ஆபத்தை தீர்ப்பதற்காக எம்பெருமான் நேராக எழுந்தருளி இருந்தான். அந்த கோவர்தனோத்தாரணம் பண்ணினான், ஆணிரைகளையெல்லாம் ரட்சித்தான். இங்கு இந்த அடியார்களோடே நெருக்குண்டான். இங்க வரணுங்கிற தேவையில்லையே எம்பெருமானுக்குன்னா, அடியார்களோடு நெருக்குண்பதிலே எம்பெருமானுக்கு அத்தனை ஆசை. மத்தொன்னு, முதலாழ்வார்களும் எப்பேற்பட்ட பக்தி பாரவசியத்தை உடையவர்கள். இங்கு இவர்களிடையே எம்பெருமான் வந்து சேரவில்லை என்னால் எம்பெருமான் நான் இன்னும் அறிந்து கொள்ளவே இல்லையே பொய்கை ஆழ்வார் அவர் உயிர் மாய்ந்து விடுவார். அப்படி அந்த அடியார்களை காக்க வேணும், அவர்கள் உயிர் தரிக்கும்படியாக பண்ண வேணும் அப்படின்னு அந்த ஆழ்வாருக்கு ஏற்பட்டதான இந்த ஆபத்தை தீர்த்தான் எம்பெருமான் என்ன பார்க்கிறோம். அப்போ முதலாழ்வார்கள் எம்பெருமானை அறிய வேணுங்கிறதுக்காக எங்கெங்கோ ஓடித் திரிந்தார்கள். அப்படி ஓடித்திரிந்த யோகிகளான இந்த முதலாழ்வார்களை திருக்கோவலூரிலே தேகடீச பெருமாள் ஒன்னாக சேர்த்தார் அல்லவா. அப்படி அடியார்களை ஒன்று திரட்டினான் எம்பெருமான். அடியார்களை சேர்த்தே இருக்க வேண்டும், கூடியிருந்து குளிர்தல் தானே நம்முடைய சம்பிரதாயம். அப்படி அடியார்களை சேர்த்தான். வைஷ்ணவர்கள் அவர்கள் பரஸ்பரம் போதையந்த பரஸ்பரம்னு சொல்லும்படியாக ஒன்று சேர்ந்திருந்தாலே அவ்விடத்துக்கு எம்பெருமான் நேராக எழுந்தருளுகிறான். அவர்கள் அந்த ஸ்ரீவைஷ்ணவ சகவாசத்தாலே எம்பெருமானை அறிந்து அவ்வெம்பெருமானை கண்டுகொள்ளுகிறார்கள். அப்போ அந்த எம்பெருமானை கண்டால்தான் நமக்கு உயிர் தரிக்க முடியும் என்று இருக்கும்படியான முதலாழ்வார்களிடையே இந்த எம்பெருமான் வந்து சேர்ந்தான். இவர்கள் நிற்கிற இடமும் என்ன அப்படின்னு பார்த்தால், மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தினுடைய இடைகழி. இன்னைக்கு பெரும்பாலும் பல அகங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு இடமே இல்லை. அந்த இடைகழிங்கிற இடம், அதை ரேழின்னு சொல்லுவோம். ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், இதுக்குதான் இடைகழின்னு பேரு. வாசல் கடைகழியா உள் புகா காமர் பூங்கோவல் இடைகழியே பத்தியினி. வாசல் கடைகழியா உள் புகா, இந்த இடைகழியிலிருந்து வெளியில போறதுக்கு வாசல் வழி இருக்கு, அது வழியா வெளியிலையும் போக முடியல. உள் புகா, இந்த ஆசிரமத்தின் உள்ளேயும் போக முடியல. இந்த எம்பெருமான் இடைகழியிலேயே 3 பேர் தான் நிற்கலாம் என்று சொல்லும்படியான இந்த இடத்திலே பிராட்டியும் சேர்த்து வர கூட்டின் வந்து இந்த ஆழ்வார்களை நெருக்கி கொண்டு நிற்கிறான். எதனால் இவர்களோட நெருக்கி நிற்கிறான் என பார்த்தால், வெளியில இருக்கார்களே
இந்த இடைகழிக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் யார் என்று பார்த்தால் பிரயோஜனாந்தர பரர்களான சம்சாரிகள், எதையதையோ கேட்கக்கூடியவர்கள். இப்போ தேவர்களை போல்வார், எதையதையோ கேட்பார்கள், எம்பெருமான கேட்க மாட்டார்கள். சரி, இந்த இடைகழிக்கு உள்ள இருக்கிறவர் யார்? அவர் தான் மிருகண்டு மகரிஷி. எப்பேற்பட்ட மகரிஷியாச்சே, அவரோட போய் எம்பெருமான் நிற்கலாமேனா? நிற்கலாம். ஆனால் எம்பெருமானத்தான் வேணும்னு கேட்குறார் அவரும். ஆனால் உபாயாந்தர பரர், அவர் ஒரு உபாயத்தை அனுஷ்டித்து அந்த உபாயத்தின் மூலமாக எம்பெருமானை அடைய வேணும் என்று பார்க்கிறவர். அதனாலே அவரோடையும் நிற்கக்கூடாது. இப்போ வேற யார்கிட்ட நிற்கணும் இந்த எம்பெருமான் அப்படின்னா, அனன்ய பிரயோஜனரான இந்த ஆழ்வார்கள், அவர்களோடு தான் எம்பெருமான் நிற்கணும். அனன்ய பிரயோஜனர்கள், வேறொரு பிரயோஜனத்தை விரும்பாமல் எம்பெருமானே வேணும், எம்பெருமானுடைய கிருபையாலேயே வேணும், அவன் அருளாலேயே அவன் தன்னை நமக்கு கொடுக்க வேணும் என்று விரும்பக்கூடியவர்கள், தனக்கேயாக எனை கொள்ளும் மீதே என்ன இருக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட இந்த முதலாழ்வார்கள் இடையிலே தானே நான் போய் நிற்க வேணும் என்று இந்த ஆழ்வார்களுடைய திருமேனி சம்பந்தம் அதை விரும்பி எம்பெருமான் இந்த முதலாழ்வார்களோடே சென்று நின்று கொண்டான். காமர் பூங்கோவல் இடைகழியே பத்தி நீயும் திருமகளும் நின்னாயால். இப்படி எல்லாரும் விரும்பத்தக்கதான திருக்கோவலூர், எல்லாரும் விரும்பத்தக்கதான அழகிய பூஞ்சோலைகள் நிரம்பின திருக்கோவலூரிலே ஒரு மிருகண்டு மகர்ஷி அவருடைய ஆசிரமத்தினுடைய இடைகழியிலேயே வந்து எழுந்துருள் இருந்தாயே. இதுக்கு தான் சம்ஸ்கிருதத்தில் தேகலின்னு பேர் இந்த ஸ்தானத்துக்கு. அதனாலே தானே உனக்கு தேகலீசன் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. அப்படி இடைகழி எம்பெருமான் என்ன, அந்த எம்பெருமான அனைவரும் அழைக்கும்படியாக, இனி வருங்காலமெல்லாம் அழைக்கும்படியாக நிற்கப் போகிறேயே எம்பெருமானே. இது என்ன ஆச்சரியம்! வாசல் கடைகழியா உள்புகா. இப்படி ஒரு விஷயத்திலே ஆசை இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த விஷயம் நம் கண்வட்டத்திலிருந்து மறையாதவாறு பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? அதுபோல எம்பெருமான் இந்த முதலாழ்வார்களோடே நிற்கிறானாம். நீயும் திருமகளும் நின்னாயால். திவ்ய தம்பதிகள் வந்தார்கள் ஒன்னா சொல்லியிருக்கலாம், இருவரும் வந்தார்கள் சொல்லியிருக்கலாம். ஆனா நீயும் திருமகளும் நின்னாய், நீயும் நின்னாய் திருமகளும் நின்னாய் அப்படின்னு ரெண்டு பேரும் ஏன் தனித்தனியாக சொல்லி காட்டுகிறார் ஆழ்வார் என்ன பார்த்தால், இதுக்கு பலவிதமான ஆச்சரியமான அர்த்தங்களை நம்முடைய பூர்வர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா அடியார்களை ரட்சிப்பதிலே முற்பட்டிருக்கிறான் எம்பெருமான். அதை தான் இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருக்கோம். அடியார்களை ரட்சிப்பதிலே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பாரிப்பு, ரக்ஷ வர்க்கத்தை காட்டிலும் ரக்ஷகனான தனக்கு இருக்கிற ஆசை அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவனை காட்டிலும் பெரிய விராட்டியாருக்கு இருக்கும்படியான ஆசை. அவன் பாவமே பண்ணாலும் பரவாயில்ல, ரட்சிக்கணுங்கிற அளவுக்கு புருஷகாரம் பண்ணுறாளோ இல்லையோ, அதனாலே பெரிய விராட்டியாருக்கு இருக்கிற ஆசை. அதனால நீயும் நின்னாய் திருமகளும் நின்னாய் அப்படின்னு ரெண்டு பேரையும் தனித்தனியாக சொல்லி காட்டுறார். மத்தொன்னு, நீயும் திருமகளும். இந்த பிராட்டி தானும் எல்லா சமயத்திலும் புருஷகாரம் பண்ண மாட்டா. தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்மை செய்தார் என்பர் போலும் என்று சொல்லும்படியாக இந்த பிராட்டி ஒரு கால் அந்த எம்பெருமான் அந்த சேத்தன இடத்துல ஒரு கோபம் கொண்டாள். இவனுக்காகலாம் நான் புருஷகாரம் பண்ணுறதா இல்லை, இவன் இப்படி பண்ணான் தெரியுமா என் இடத்துல அப்படின்னு பிராட்டியே குறை சொன்னா கூட என்னடியார் அது செய்யார்னு இந்த எம்பெருமான் தானும் புருஷகாரம் பண்ணுகிறான் சில சமயங்களிலே. அப்படி அவன் அடியார்களுடைய குற்றத்தை எம்பெருமான் சில சமயங்களிலே காண்பதில்லையே. அதே போல பிராட்டியும் பல சமயங்களிலே அடியார்களுடைய குறைகளை காண்பதில்லையே. நகஷ்டின் நாபராத்தியத்தின்னு சொன்னாலே ஸ்ரீராமாயணத்தில் திருவடியின் இடத்திலே யாருதான் குற்றம் செய்யவில்லை அப்படின்னு, இந்த உலகத்துல குற்றம் செய்யாதவன் ஒருத்தனும் இல்லையே அப்படின்னு பிராட்டி சொன்ன வார்த்தையும் நாம் காண்கிறோம் அல்லவா. இப்படி ரெண்டு பேருமாக சேர்ந்து, இந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருமாக சேர்ந்து இந்த சேத்தனர்களை ரட்சிக்கிறதுல போட்டி போடுறார்கள். அப்படி எம்பெருமானும் பிராட்டியுமாக போட்டி போட்டுக்கொண்டு இந்த சேத்தனர்களை ரட்சிக்கிறார்கள் அல்லவா. பகவத ஸ்வராயை நமகா என்று பட்டர் அருள் செய்கிறார். கஜேந்திர மோட்சம்னு பார்க்கிறோமே, இந்த கஜேந்திர மோட்சமானது எப்படி நடைபெற்றது? எம்பெருமான அழைத்தான் கஜேந்திரன். ஒருத்தரா திருநாட்டில் சொல்லி கொண்டே எம்பெருமான் கிளம்பினானா பிராட்டியின் இடத்துல. அப்படி ஒருத்தன் கூப்பிடுறான், ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரானா? சொல்லிட்டு போகல. தன்னுடைய பாதுகைகளை எல்லாம் தரித்து கொள்ளவில்லை, வஸ்திரங்களை எல்லாம் சரிவர தரித்து கொள்ளவில்லை, திருமண்காப்பு ஒழுங்காக இட்டு கொள்ளவில்லை. யாருக்கும் சேர முதலியாருக்கு தகவல் தெரியல, திருவனந்தாழ்வானுக்கு தகவல் சொல்லல, கருடாழ்வானுக்கும் தகவல் தெரியல. வா கிளம்பலாம் அப்படின்னு ஏறி உட்காந்துட்டார் பெருமாள். எங்க போனோன்னு கூட சொல்லல, அப்படியே போனார். ஆனா ரொம்ப வேகமாக போக முடியல கருடனாலே.
இவ்வளோ வேகம், இதுக்கு மேலே என்னால் வேகமாக போக முடியாதுன்னு கருடன் சொல்ல, அந்த கருடனையும் சேர்த்து தந்தோட தூக்கிட்டு போய் அந்த கஜேந்திரன் திருமுன்பே எம்பெருமான் இருக்கிறானா. அந்த அளவுக்கு வேகம் எம்பெருமானுக்கு. அந்த கஜேந்திராழ்வான ரட்சிக்கணுங்கிறதுக்காக இப்படி பகவதா துவராயை நமகான்னார் பராசர பட்டர். எம்பெருமானே, நான் உன்னை வணங்கவில்லை, எங்களை ரட்சிக்க வேணும்னு ஒரு வேகத்தோட நீ வர்ற பத்தியா, அந்த வேகத்தை வணங்குகிறேன்னார். அப்படி அந்த ரக்ஷகத்துவம் அப்படிங்கிறதுல எம்பெருமான் காட்டுகிற வேகம், அதை காட்டிலும் பிராட்டி ஒரு வேகம் காட்டினா ஸ்ரீராமாயணத்திலே. அக்ரதஸ்தே கமிஷ்யாமி, எம்பெருமானே நீ காட்டுக்கு போறியா, பரவாயில்ல, உனக்கு முன்னாடி நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு உனக்கு முற்பட்டு நிற்கக்கூடிய பிராட்டி. மற்றும் இந்த எம்பெருமான் தானே எப்படிப்பட்டவன், நஜீவேயம் க்ஷணமப்பி, பிராட்டியை பிரிந்து கணநேரம் கூட வாழ மாட்டேன்னு சொன்னானோ இல்லையோ, அப்படிப்பட்ட நீயும் அகலகில்லே நிறையும் என்று எப்போதும் சொல்லி கொண்டிருக்கும் கூடிய பிராட்டியும். என்ன இப்படி இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கும்படியான சேர்த்திய பாருங்கோ. ரக்ஷிய வர்க்கத்தை ரட்சிப்பதிலே ரெண்டு பேரும் போட்டி போட்டுண்டு நமக்கு ரக்ஷணத்தை பண்றார்களே, அப்படிப்பட்ட அந்த பொருத்தத்தோடு கூடின திவ்ய தம்பதிகள் இருவரும் நீயும் திருமகளும் நின்னாயால் எங்களோடே சேரப்பெற்ற உகப்பின் மிகுதியாரே, இனிமேல் எக்காலத்திலிருந்தும் இங்கிருந்து நகரவே முடியாதபடியாக ஒரு ஸ்தாவர பிரதிஷ்ட போல இந்த இடத்துல நிற்கிறீர்களே, இனி நின்னாயால் இடைகழியே பத்தி இனி நின்னாயால் எங்களுடைய அடிச்சுவட்டை மோந்து கொண்டு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்த விசேஷம். சிறிய திருமடலிலே திருமங்கையாழ்வார் பல திவ்யதேசங்களை வரிசையாக அருளிச்சுகிறார். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சீரார் திருவேங்கடமே, திருக்கோவலூரே, மதில் கட்சி ஊரகமே பேரகமே, பேரா மருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே, பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர், ஆராமம் சூழ்ந்த அரங்கம், இப்படி பல திவ்யதேசங்களை அருளிச்சுகிறார் இல்லையா. அதில் சீரார் திருவேங்கடமே, எம்பெருமானுடைய இந்த எம்பெருமான் திருமங்கையாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணலை, அவருக்கு முகம் காட்டலை. அதனால இது யார் இடத்துலலாம் நான் போய் சொல்ல போறேன்னா, சீரார் திருவேங்கடமே, பல அடியார்கள் சேரும்படியான அந்த திருமலையில போய் சொல்ல போறேன். திருக்கோவலூரே, பல அடியார்களுக்காக அல்லாமல் முதலாழ்வார்கள் அனன்ய பிரயோஜனரான 3 பேர், அவர்களுக்காக இன்னளவும் அவர்கள் நின்ன இடம் இது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் நின்ன அந்த மண் மனத்தை முகந்து கொண்டு நிற்கிறானே இந்த எம்பெருமான், அந்த இடத்துல திருக்கோவலூர்ல போய் சொல்ல போறேன். இனி வருங்காலம் எல்லாம் இன்னைக்கு நிற்கிறார் தேகடீச பெருமாள். இந்த முதலாழ்வார்கள் அவர்களுடைய மண் மனத்தை முகந்து கொண்டு அவ்விடத்திலே தானே திவ்ய பிரபந்தமே அவதரித்தது. அந்த திருக்கோவலூருங்கிற அந்த திராவிட வேதத்தினுடைய அவதார ஸ்தலம், அந்த அருளிச்செயலுடைய பிறந்தகத்திலே எம்பெருமான் நிற்கிறான். அவ்வளவு ஆச்சரியமான அந்த நீயும் திருமகளும் இடைகழியே பத்தி இனி நின்னாயால் என்ன தாம் இருந்த இருப்பை இந்த ஆழ்வார்களுடைய சரித்திரம்னு எதை சொல்றோமோ, முதலாழ்வார்கள் சரித்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையே இந்த பாசுரத்திலே பொய்கை ஆழ்வார் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக முதல் திருவந்தாதியிலே 86வது பாசுரம் முத்து பெற்றது. நீயும் திருமகளும் நின்னாயால் குன்னெடுத்து பாயும் பணிமறுத்த பண்பாளா, வாசல் கடைகழியா உள்புகா காமர் பூங்கோவல் இடைகழியே பத்தி இனி என்ன இப்படி ஆச்சரியமாக பொய்கை ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். மேலே இந்த 87வது பாசுரத்தாலே இப்படி எம்பெருமான் நித்தியவாசம் செய்வதற்காக இந்த ஆழ்வார்களோடே வந்து சேர்ந்த பிற்பாடு, இந்த சம்சாரிகளினிடையே வந்து சேர்ந்த பிற்பாடு நரகத்துக்கு போகிறதுங்கிற பேச்சே கிடையாது. இங்கிருந்து யார் நரகத்துக்கு போறா? யாருமே போக மாட்டா. அதனாலே இந்த நரகத்தை நிர்வகிக்கிறவர்கள்னு யாரெல்லாம் இருக்கேளோ, இந்த நரக வாசலை பூட்டு போட்டு அடைச்சிட்டு எங்கேயாவது போயிடுங்கோ, உங்க நரகத்துக்கு இனிமேல் வேலை கிடையாது, இழுத்து மூடிட்டு போயிடுங்கோ அப்படின்னு ஆழ்வார் அந்த நரக நிர்வாகர்களாக இருக்கக்கூடிய பார்ஷதர்கள் அவர்களை நோக்கி அருளி செய்கிற பாசுரமாக 87வது பாசுரம் அமைந்திருக்கிறது. இனியார் புகுவார் எழு நரக வாசல் முனியாது மூரித்தாள் கோமின் கனிசாய கண்ணெறிந்த தோளான் கணைகளே காண்பதற்கு நன்கறிந்த நாவலம் சூழ் நாடு என்று 86வது பாசுரத்தில் ஆழ்வார் அருளி செய்கிறார். கனிசாய கண்ணெறிந்த தோளான், இது எம்பெருமான் இந்த கண்ணு கொண்டு விலங்கனி எரிந்தான் அல்லவா. கண்ணு குட்டியாக ஒரு அசுரன் வந்தான், மரத்துல விளவின் கனியாக ஓர் அசுரன் வந்தான். இவ்விருவரும் கண்ணனை கொல்ல வேணும்னு எண்ணிக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் எண்ணத்தை அறிந்து கொண்டான் எம்பெருமான். இந்த முள்ளை கொண்டு முள்ளை எடுக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாளோ இல்லையோ, இந்த அசுரன் ஆவேசித்து நிற்கும்படியான அந்த விளம் பழங்கள் அவைகள் உதிர்ந்து கீழே விழும்படியாக இந்த அசுரன் மறுபடியும் இன்னொரு அசுரன் புகுந்து நிற்கும்படியான இந்த கண்ணு குட்டிய தூக்கி எறிந்தான். இது மேலே அதை எடுத்து அந்த பழத்தின் மேலே எரிந்து
இவ்விரண்டு அசுரர்களும் மாய்ந்து போகும்படியாக தன்னுடைய திருத்தோள்களாலே வீசினானே எம்பெருமான். அந்த கண்ணுக்குட்டி அப்படியே சுத்தி இந்த விலங்கனி மேலே வீசினான். இரண்டு அசுரர்களும் மாய்ந்து போனார்கள். இப்படி கனிசாய கண்ணெறிந்த தோளான், இப்படிப்பட்ட திருத்தோள்களுடைய சர்வேஸ்வரனுடைய கனைக்கடலே காண்பதற்கு இந்த கண்ணுக்குட்டிய நன்னாக கரெக்டாக எய்ம் பண்ணி அந்த விலங்கனி மேலே எரியணுமோ இல்லையோ, அப்போ எம்பெருமான் அதற்காக நடக்கும்போது அவன் திருவடிகளிலே ஒலித்ததான அந்த வீரக்கடல்கள், அந்த வீரக்கடலுடைய திருவடிகளையே காண்பதற்கு, என்ன போல நேரே கண்டு அனுபவிப்பதற்கு சாதனம் எதை உபாயமாக பத்த வேணும் என்பதனை நாவலம் சூழ் நாடு நன்கு அறிந்தது. நாவலம் சூழ் நாடுன்னா நாவல் சூழ் நாடு, நாவல் சூழ் நாடுன்னு புரிஞ்சுக்கணும். நாளே அழகியன்னு அர்த்தம். நாவல் சூழ் நாடு, அழகிய நாவல் மரத்தை உடையதாகையாலே ஜம்பூத்வீபம் என்று அறியப்படக்கூடியதான இந்த பகுதி, பறந்து விரிந்து நிற்கிற இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் நன்கு அறிந்தனா. எது இதுக்கு உபாயம்? இந்த எம்பெருமான் திருவடிகளை நன்னாக நாம் சேவித்துக் கொள்ளுவதற்கு எது நன்னாகன உபாயம் என்று இந்த நாட்டில் இருக்கிற எல்லா உயிர்களும் அறிந்து கொண்டனா அப்படின்னா எதை சொல்றார்? அந்த உபாயந்தானும் எது என்று பார்த்தால், அந்த எம்பெருமான் உகந்தருளின நிலங்கள் என்று சொல்லும்படியான இந்த திருக்கோவலூர் முதலான திவ்வதேசங்கள், திருக்கோவலூரை ஒட்டி இருக்கிற அதனுடைய சம்பந்தம் கூடியிருக்கிற திவ்வதேசங்கள், இவைகளில் வசிப்பதே அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை காண்பதற்கான உபாயம். இதை யாரெல்லாம் அறிந்து கொண்டார்கள்? நாவலம் சூழ்நாடு நன்கறிந்தது. அப்ப எல்லாரும் அறிந்து கொண்டார்களா அப்படின்னா அப்படி ஒன்றும் தெரியலையே. உலகத்துல இன்னைக்கும் சம்சாரிகள் இருந்துட்டு தான் இருக்கார்கள். அப்ப யார் அறிந்து கொண்டார்கள்? நாடுன்னு ஆழ்வார் எந்த நாட்டை சொல்றார் அப்படின்னா, அப்பிள்ளைங்கிற ஆச்சாரியர் ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார் இவ்விடத்திலே. அந்த நாடுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆழ்வார்களும் அருளிச் செயலும் நடையாடும் இடமே நாடு, அல்லாதவிடம் காடு. அப்படி அப்பிள்ளைங்கிற ஆச்சாரியர் அப்படி நன்கறிந்த நாவலம் சூழ் நாடு, நாடுனாலே ஆழ்வார் அருளி செயல்கள் நடையாடுற இடம்தான்ங்கிறது தான் ஆழ்வாருடைய திருவுள்ளம். அப்படி அந்த நாடானது அறிந்து கொண்டது. இந்த திவ்வதேச வாசம், இந்த எம்பெருமான் உகந்தருடைய நிலங்களிலே வசித்தல், அவ்விடங்களிலே அவனுக்கு கைங்கரியம் செய்தல் அப்படிங்கிறது தான் இதுக்கு உபாயம் என்ன இதனை நன்கு அறிந்தனா. இந்த கொடு நரகமான இந்த சம்சாரமாகவே இருந்தாலும் எம்பெருமான் வசிக்கக்கூடிய திவ்வதேசம்ங்கிறதாலே இவ்விடத்தை விட்டு போகக்கூடாது. அச்சுவை பெரினும் வேண்டேனாரே தொண்டரடிப்படி ஆழ்வார், அதே நிலைதான் இவ்விடத்திலே பொய்கை ஆழ்வாருக்கும். நன்கு அறிந்தன. இந்த உகந்தருளின தேசம் இங்கு உண்டாயித்தேங்கிற பொறாம இருக்கக்கூடாதான். இங்க போய் இப்படி ஒரு திவ்வதேசம் இருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு அசூயை இல்லாதவாறு அந்த திவ்வதேசங்களிலே பொறுத்து வாழ வேணும் என்று பெரியவாச்சான்படி அருளிச்சுகிறார். அதனாலே இப்படி இந்த நாடுங்கிற சொல்லப்படக்கூடிய இந்த அனன்ய பிரயோஜனர்கள் எல்லாம் இந்த திவ்வதேசவாசத்தின் பெருமையினை நன்னாக அறிந்து கொண்டார்கள். அதனாலே எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் சேவித்துக் கொள்ளலாம் என்று தெரிந்து கொண்டார்கள். அதனாலே இனி யார் புகுவார்? 7 நரகவாசல். 7 நரகவாசல் இப்படி ஆன பின்பு 7 விதமான நரகவாசல்கள் அல்லது இந்த சம்சாரிகளுடைய உடம்பிலிருந்து எழக்கூடியதான ஆத்மாக்கள் அனைவரும் 7 நரகவாசல் எங்கு இந்த அவர்கள் நரகவாசலுக்கு போய் சேரப்போகிறார்களா அப்படின்னு பார்த்தால் இவர்களுக்கெல்லாம் இப்ப தெரிஞ்சு போச்சு எம்பெருமானுடைய சம்பந்தம் நமக்கு எப்பேற்பட்ட நன்மையை பெற்று தரும், அவனுடைய திவ்வதேச சம்பந்தம் எப்படிப்பட்ட நன்மையை நமக்கு கொடுக்கறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இனிமேல் யார் நரகவாசலுக்கெல்லாம் போக போகிறார்கள்? யாரும் போகமாட்டா. நாளே முறியாது மூரித்தாள் கோமின், முனியாது இந்த யமகிங்கரர்கள் நரகவாசல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரே வருத்தம். ஆழ்வார் எங்க பதவிக்கெல்லாம் இப்போ ஒரு உபதிரவம் பண்றாரு. நாங்கள்லாம் நரகவாசல் இருக்கோம்னா எதுக்காக? பல பேரை தண்டிக்கிறதுக்காக தான் இருக்கோம். இனிமேல் தண்டிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்றா. இப்போ எங்க வேலையெல்லாம் இப்போ போக போறதே அப்படின்னா எங்க பதவிக்கு ஒரு அழிவு ஏற்படுறதுங்கிற வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. முனியாது மூரி தாழ்கோமின், ஒருபோதும் திறக்க முடியாதபடி பெரிய தாப்பாளா போட்டு இந்த நரகவாசலையெல்லாம் பூட்டி வச்சுடுங்கோ அப்படின்னு சொல்றார். ஆழ்வார் எப்படி பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம்னார். அதுபோல இந்த ஆழ்வாருடைய பொலிக பொலிக வாசனம் இதுதான். இனி யார் புகுவார்? 7 நரகவாசல் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுத்து. இந்த எம்பெருமானுடைய திவ்வதேச சம்பந்தம் திருக்கோவலூர் ஒட்டின பிரதேசங்களிலே வாழ வேணும், எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை பண்ண வேணும். இந்த திவ்வதேச சம்பந்தம்ங்கிறது அது நன்மையை பயக்கக்கூடியது தான்.
ஆனால் அந்த திவ்யதேச சம்பந்தமானது அந்த உபாயமாக இல்லாமல் அதையே பிரயோஜனமாக கொண்டு அந்த திவ்யதேச வாசத்தாலே நமக்கு மேலும் மேலும் ஏற்படக்கூடியதான அந்த கைங்கரிய வர பிராப்தியை பெற வேணும். அதுதானே முக்கியம். அப்போ அந்த எம்பெருமானுடைய திவ்யதேச சம்பந்தம் ஏற்படவே நாம் நரகிற்கு செல்ல மாட்டோம் என ஆழ்வார் ஆச்சரியமாக இப்பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். 87வது பாசுரத்தாலே, இனி யார் புகுவார் எழு நரக வாசல் முனியாது மூரித் தாழ்கோமின் கனிசாய கண்ணெறிந்த தோளான் கணைகடரே காண்பதற்கு நன்கறிந்த நாவலம் சூழ் நாடு என்ன எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது என்று சொல்றார். இப்படி திருக்கோவலூரோடு சம்பந்தம் உடையதான திவ்யதேசங்களிலே வாழ்ந்தும் சில பேர் பகவத் விஷயத்தை இழந்தார்கள். ஆழ்வார் திவ்யதேச சம்பந்தம் வேணும்னு சொன்னார். நான் ஒரு திவ்யதேசத்தில் இருக்கேன், திருக்கோவலூரில் இருக்கேன், திருவல்லிக்கணியில் இருக்கேன், மற்றும் எதோ பல திவ்யதேசங்கள் ஆழ்வார் திருநகரி நாங்குநேரி பல திவ்யதேசங்கள் இருக்கேன். ஆனால் அந்த திவ்யதேசங்களிலே இருந்தும் பகவத் விஷயத்தை விட்டு வேறு சில விஷயங்களிலே மண்டி திரிகிறார்களே சில சம்சாரிகள், அவர்களுடைய நிலை என்ன என்று பார்த்தால் ஆழ்வார் பார்க்கிறார். இப்படி இல்லாமல் சம்சாரிகள் இருக்கா? பக்கத்திலே திவ்யதேசம் இருக்கு, அங்கே இருந்து கொண்டு ஒரு எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமல் அங்கேயே ஏதோ விஷயங்கள்ல மண்டி திரிகிறார்களே இந்த சம்சாரிகள், அவர்களை எல்லாம் பார்த்தார். தன்னுடைய நிலையை பார்த்தார். இவாளை திருத்துறது என் வேலை இல்லைன்னுட்டார். ஏன்னா வழிப்பறி பண்ற இடத்துக்கு நான் போனேன், என்னுடைய கைப்பொருள் களவு போகவில்லை, நான் தப்பிச்சுட்டேன், அதனால எனக்கு இப்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதனாலே என்னுடைய முக்கரணங்களாலும் நான் பகவத் விஷயத்துல ஈடுபடுகிறேன். அடுத்த வாடிக்கு என்னன்னா எனக்கு என்ன வந்தது அப்படின்னு பிறருடைய இழவை அனுசந்திக்காமல் தாம் பெத்த லாபத்தை இப்பாசுரத்தாலே 88வது பாசுரத்தாலே ஆழ்வார் அருளி செய்கிறார். நாடிலும் நின்னடியே நாடுவன் நாள்தோறும் பாடிலும் நின் புகழே பாடுவன் சூடிலும் பொன்னாழி ஏந்தினான் பொன்னடியே சூடுவேற்கு என்னாகிலென்னே எனக்கு. நாடிலும் நின்னடியே நாடுவன், இந்த எம்பெருமானிடத்திலேயே தான் என்னுடைய முக்கரணங்களும் ஈடுபடுதுன்னு சொல்றார். தம்முடைய ஹிருதயம் எதையாவது தேடுகிறதுன்னு சொன்னால் எம்பெருமானுடைய திருவடியை மட்டும்தான் தேடுறது, வேற எதையும் தேடலை. அதே போல நாள்தோறும் பாடிலும் நின் புகழே பாடுவன், எல்லா காலத்திலையும் எது பாடினாலும் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையே பாடுகிறது, வேற எதையும் பாடுவதில்லை. எல்லா காலத்தில் பாடினாலும் அல்ப காலத்தில் பாடினாலும் ஏதோ க்ஷுத்ர விஷயங்கள் எல்லாம் பாடலை, எம்பெருமானையே பாடுகிறது. அடுத்து சூடிலும், இந்த தலையானது அடியனுடைய தலை எதையாவது தரிக்க வேணும்னு நினைத்தாலும் பொன்னாழி ஏந்தினான் பொன்னடியே சூடுவேற்கு, இப்படி பொன்னதாக எல்லாரும் ஆசைப்படத்தக்கதான அந்த சுதர்சனம், அந்த சக்கரத்தை பூவேந்தினா போல கையில் ஒரு பூ வச்சுன்னு இருக்கிற மாதிரி எல்லா அழகாக எண்ணமாக தரித்திருக்கிறான் அந்த எம்பெருமான். அவனுடைய அழகிய திருவடிகளையே தலைக்கு அலங்காரமாக தரித்து கொள்ளலாம்படியாக இருக்கிற எனக்கு இப்படி மனோவாக்காயங்கள் முன்னும் எம்பெருமானிடத்திலேயே ஈடுபட்டிருக்கும்படியான எனக்கு என்னாகில் என்னே எனக்கு, இப்படிப்பட்ட எனக்கு என்னாகில் என், இப்படி இது என்னானா என்ன? உலகத்தில் இருக்கிறவர்கள் இதனுடைய பெருமையை அறிந்து பகவத் விஷயத்தை பத்தினா எனக்கு என்ன, பத்தாட்டால் எனக்கு என்ன, அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லையே. அல்லது இப்படிப்பட்ட முக்கரணங்களையும் எம்பெருமானையே அனுபவிக்கும்படியாக கொண்டிருக்கிற எனக்கு நான் இந்த உலகத்தில் இருந்தா என்ன, பரமபதத்தில் இருந்தா என்ன, இரண்டுமே ஒண்ணுதான் என்று சொல்லும்படியாக இதை அடியொத்தித்தான் நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியில ஒரு பாசுரம் அருளிச்சார். ஆரானும் ஆதானும் செய்ய அகலிடத்தை ஆராய்ந்து அது திருத்தலாவதே சீரார் மனத்தலை வன் துன்பத்தை மாத்தினேன் வானோர் இனத்தலைவன் கண்ணனால் யான். இப்படி சம்சாரிகளை வெறுத்து ஸ்வலாபத்தை பேசுகிறார் ஆழ்வார். சம்சாரிகள் எப்படியோ போட்டோம், இவாளை திருத்துறது என் வேலை கிடையாது, நான் ஒழுங்கா இருக்கேனா, எனக்கு என்னுடைய கரணங்கள் எம்பெருமானிடத்துல ஈடுபடுறதுக்கு தான் நான் பொறுப்பு. சம்சாரிகள் அப்படி இருக்கார்களே, ஏதோ விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களேங்கிறதுக்காக நான் பொறுப்பாக முடியாது. அதனால ஸ்வலாபத்தில் வேணா நம்ம ஈடுபட்டுக்கலாம் அப்படின்னு தன்னுடைய லாபத்தை பேசி இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறார். நாடினும் நின்னடியே நாடுவன் நாள்தோறும் பாடினும் நின் புகழே பாடுவன் சூடிலும் பொன்னாழி ஏந்தினான் பொன்னடியே சூடுவேற்கு என்னாகில் என்னே எனக்கு. என்ன ஆழ்வார் இந்த 88வது பாசுரத்தில் அருளி செய்கிறார். மேலே 89வது பாசுரத்திலே இப்ப இத்தனை பாசுரங்களாலே ஏற்பட்ட பகவத் அனுபவம் இருக்கு இல்லையா, இந்த ஆழ்வாருக்கு ஏற்பட்டதான இந்த பகவத் அனுபவமானது ஆழ்வாருக்கு ஒரு பெருமையை சேர்க்கிறது. அதனாலே தமக்கு ஏற்பட்ட பெருமையினை இப்பாசுரத்தாலே பேசுறார். ஆழ்வார் தற்பெருமை பேசுறாரே சுவாமி,
அப்படின்னு கேட்டால் பகவத் பாகவத ஆச்சாரிய அனுகிரகமடியாக ஏற்பட்ட பெருமையை தாராளமாக பேசிக்கொள்ளலாம். என்ன இவ்விடத்தில் ஆழ்வார் தமக்கு இந்த பகவத் அனுபவத்தினாலே ஏற்பட்ட பெருமையினை பேசுகிறார். எனக்காவார் ஆரொருவரே, எம்பெருமான் தனக்காவான் தானே மத்தல்லால், புனக்காயாம் பூமேனி காண பொதிய விழும் பூவைப்பூ மாமேனி காட்டும் வரம். எம்பெருமான் எனக்காவார் ஆரொருவரே, எனக்கு ஒப்பாக ஒருவர் உண்டா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். யாருமே இல்லை, எனக்கு ஒப்பாக யாருமே இல்லை அப்படின்னு சொல்றார். ஏன்னா இதர சேஷத்துவமே வடிவெடுத்தவர்கள் இந்த சம்சாரிகள். இன்னைக்கு ஒருத்தர் இடத்துல கைங்கரியம் பண்ணுவா, நாளைக்கு இன்னொருத்தர் இடத்துல கைங்கரியம் பண்ணுவா, கடைசி வரைக்கும் எம்பெருமான இடத்துல மட்டும் வரமாட்டா. இவ்வளவுதான் சம்சாரிகள். இந்த சம்சாரிகள் பகவத் விஷயத்துல பழக்கமே இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட பகவத் விஷயத்துல பழக்கமே இல்லாத சம்சாரிகள் எனக்கு ஒப்பாக மாட்டார்கள். பகவத் விஷயமே வடிவான எனக்கு ஒப்பாக மாட்டார்கள். பகவத் சேஷத்துவமே வடிவான எனக்கு ஒப்பாக மாட்டார்கள் என்ன இந்த ஆழ்வார் இதை நான் சொல்லி காட்டணுங்கிற தேவையே இல்லைன்னு சொல்லிக்கிறார். அடுத்து வருத்தப்பட்டு பகவத் விஷயத்தை அந்த பகவத் அனுபவத்தை பெற்றார்கள் வேதவியாசர் முதலான மகர்ஷிகள். ஏன்னா அவர்கள்லாம் உபாயானுஷ்டானம் பண்ணி எம்பெருமானை சேவித்தவர்கள் அல்லவா. அதனாலே அப்படி அந்த வருத்தப்பட்டு ஒரு உபாயாந்தரத்தை பற்றி எம்பெருமான் அடைந்தவனோ நான் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. என் கையில் ஒன்றுமே இல்லை. அகிஞ்சனஹா அனன்யகதியின் அந்த எம்பெருமான் திருவடிகளையே சரணமாக பற்றி அவன் அருளாலேயே அவனை அடைந்தேன். அதனால் அது எனக்கு பெருமைதானே. அப்போ மகர்ஷிகளும் எனக்கு ஒப்பாக மாட்டார்கள். மற்றும் இந்த நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் இவாள்லாம் எனக்கு ஒப்பாவார்களானா அவர்களும் ஒப்பாக மாட்டார்கள். ஏன்னா நித்தியசூரிகள் இருக்கிற இடம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது நிரந்தரமான ஞானத்துக்கு இருப்பிடம். அங்கே இருக்கக்கூடிய ஞானத்துக்கு இந்த அயர்வு மயர்வு மறப்பு முதலான தோஷங்கள்லாம் கிடையாது. இந்த தோஷங்கள் எல்லாம் இருக்கிற ஞானம் எங்கே இருக்குது? இந்த சம்சார மண்டலத்தில் லீலா விபூதியில் இருக்குது. அப்போது இந்த ஞானத்துக்கு குறைவே ஏற்படாத திருநாட்டிலிருந்து கொண்டு பகவத் அனுபவத்தை பெறக்கூடிய நித்தியசூரிகளை காட்டிலும் இந்த ஞானத்துக்கு குறைவு ஏற்படக்கூடிய இவ்வுலகத்திலே இருந்து கொண்டு பகவத் விஷயத்திலே ஈடுபட்டிருக்கிற நான் எப்பேற்பட்டவன். அதனாலே அந்த நித்தியசூரிகள் தாமும் எனக்கு ஒப்பாக மாட்டார்கள். ஆழ்வார் சொன்னாரே, சீதனையே தொழுவார் விண்ணுளாரிலும் சீரியரே அப்படின்னு சொல்லும்படியா. சரி, சம்சாரிகள் ஒப்பாக மாட்டார்கள், மகர்ஷிகள் ஒப்பாக மாட்டார்கள், நித்தியசூரிகளும் ஒப்பாக மாட்டார்கள், எம்பெருமான் தானும் ஒப்பாவானா அப்படின்னு பார்த்தால் எம்பெருமான் தனக்காவான் தானே மத்தல்லால். எம்பெருமான் தனக்கு தானே ஒப்பாவான், தானே தனக்குவமன்னு சொல்லிக் கொள்ளும்படியாக இருப்பானே தவிர அவனும் எனக்கு ஒப்பாக மாட்டான்னார். எம்பெருமான் எனக்கு ஒப்பாக மாட்டான்னு சொல்லலாமா சுவாமி அப்படின்னா, எம்பெருமானுக்கு சேஷித்வ ரசம் தெரியும், சேஷத்வ ரசம் தெரியாது. அதனாலே இந்த சேஷத்வ ரசத்தை உடையவனான எனக்கு சேஷியாகிற எம்பெருமான் ஒப்பாக மாட்டான். என்னோடு ஒத்தவர்கள் ஒருவருமே இல்லையே அப்படின்னு சொல்றார். அப்படி எம்பெருமான் தனக்காவான் தானே மத்தல்லால் எனக்காவார் ஆரொருவரே. அப்ப இதனால எம்பெருமானும் எனக்கு ஒப்பாக மாட்டானா நான் உயர்ந்தவன் ஆழ்வார் சொல்லிக்கிறாரானா அதுதான் கிடையாது. ஏன்னா என்னோடு ஒத்தவன் எம்பெருமான் இல்லைன்னு சொன்னேனே ஒழிய எம்பெருமானுடைய உயர்த்திய இல்லைன்னு சொன்னேனா அது சொல்லலையே, அதை பின்னாடியில் சொல்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். புனக்காயாம் பூமேனி காண பொதிய விழும் பூவைப்பூ மாமேனி காட்டும் வரம். இந்த உலகத்தில் உமக்கு ஒப்பு யாருமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த எம்பெருமான ஒத்த பொருள்கள்னு இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்திலையும் அந்த எம்பெருமானுடைய திருமேனியை நான் கண்டேன். இதை வேற யாராவது பார்ப்பாளா? அதனாலே தான் எனக்கு இந்த உலகத்தில் ஒப்பு யாரும் இல்லைன்னு சொன்னேன்னு சொல்கிறார். புனக்காயாம் பூமேனி தன்னுடைய நிலத்தில் இருக்கிறதுனாலே நன்னாக செவ்வி பெற்று விளங்கக்கூடிய இந்த காயாம்பூவினுடைய நிறம் இது எம்பெருமானுடைய நிறமாயிட்டே. காண பொதிய விழும் பூவை பூமேனி. இப்படி பார்க்க பார்க்க அந்த காட்சியை பொறுக்க மாட்டாமல் நன்னாக சிறிது சிறிதாக மலரக்கூடிய பூவை பூ, அந்த பூவை பூவினுடைய நிறம் காயாம்பூமேனின்னு சொல்லப்பட்ட அந்த மேனிங்கிற வார்த்தையை பூவை பூவோடையும் சேர்த்துக்கணும். அப்போ புனக்காயாம் பூமேனி பொதிவிழும் பூவை பூமேனி அப்படின்னு சேர்த்து கொள்ள வேணும். அப்படிப்பட்ட இந்த பூவை பூமேனி காயாம்பூமேனி இது ரெண்டுமே, இந்த பூவைப்பூ காயாம்பூ இது ரெண்டுமே கருமையான நிறத்தோட கூடினவை. இதெல்லாம் எம்பெருமானை இவ்வாழ்வாருக்கு நினைவுறுத்துகின்றன. இதைத்தான் பல பாசுரங்களிலே ஆண்டாள் தானும் நாச்சியார் திருமொழியில் அருளி செய்திருக்கிறாள். கருவிளையொன் மலர்கள் காயா மலர்கள்
திருமால் உருவழி காட்டுகின்றீர் எனக்கு உய்வழக் குன்னுரையீர் என்று சொல்லுகிறாள். மத்தும் பைம்பொழில் வாழ் குயில்காள் மயில்காள் ஒன் கருவிளகாள் வம்பக் களங்கனிகாள் வண்ணப் பூவை நறுமலர்கள் இனி இப்படி சொல்லப்பட்ட அந்த கார் உருவம் ஆழ்வாரும் பெரிய திருவந்தாதியில காட்டுகிறாரே. கொண்டல்தான் மால்வரைதான் மா கடல்தான் கூர் இருள்தான் வண்டரா பூவைதான் மத்துத்தான் கண்டனாள் காருருவம் காண்தோறும் நெஞ்சோடும் கண்ணனார் பேருருவென் நெம்மை பிரிந்து இனி இப்படி ஆழ்வாரும் ஆண்டாளும் அருளி செய்திருக்கக்கூடிய அந்த கரிய உருவங்கள் எல்லாவற்றையும் இவ்விடத்துல சொன்னதாக கொள்ள வேணும். இப்படி பொதிய விழும் பூவை பூமேனி மாமேனி காட்டும் வரம் மாமேனி வரம் காட்டும் அப்படின்னு புரிந்து கொள்ள வேணும். இந்த கரிய உருவங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அந்த இருளன்ன மாமேனியை நன்னாக காட்டக்கூடியவையாக இருக்கின்றனவே. இப்ப இந்த வரம் மாமேனி காட்டும் வரம் மா அப்படிங்கிற இந்த இரண்டு வார்த்தைகளுமே சிறப்பை குறிக்கக்கூடியது. ஆக எம்பெருமானுடைய திருமேனியானது மிகச்சிறந்த திருமேனி. அப்ப வரம் காட்டும் தன்னிடத்திலே தெளிவாக காட்டக்கூடியதாக இந்த புஷ்பங்களுடைய நிறங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அப்போ இந்த புஷ்பங்களை பார்க்கிற காலத்திலே எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியே தான் எனக்கு தெளிவாக தெரிகிறது. அப்படிப்பட்ட எனக்கு ஒப்பாவார் யார் என்று ஆழ்வார் ஆச்சரியமாக இவ்விடத்திலே கேட்கிறார். நம்ம பரமபுருஷனை ஞானத்தின் மாத்திரமாகவே இப்படி கண்டு அனுபவித்து அதை கண்ணால பார்க்காத குறையெல்லாம் தீர இந்த புஷ்பங்கள் எல்லாம் அந்த எம்பெருமானை எனக்கு நினைவுறுத்துகின்றன என 89வது பாசுரத்திலே ஆழ்வார் அருளி செய்து இப்படி காண்கிற பொருள்களிலெல்லாம் எம்பெருமானை காண்பதினாலே எனக்கு ஒப்பாவார் யாரும் இல்லையே என்று தம்முடைய பெருமையை பேசுகிறார். எனக்காவார் ஆரொருவரே எம்பெருமான் தனக்காவான் தானே மத்தல்லால் புனக்காயாம் பூமேனி காண பொதிய விழும் பூவைப்பூ மாமேனி காட்டும் வரம் என அருளி செய்தார். தற்போது 90வது பாசுரம் இப்படி தன்னையொத்த காயாம்பூ பூவைப்பூ முதலானவற்றை எல்லாம் எம்பெருமானை இவ்வாழ்வாருக்கு நினைவுறுத்தி ஆழ்வாரை உயிர் தரிப்பிக்கும்படியாக பண்ணித்து. இதை சொன்ன உடனே பிரகலாதாழ்வானுக்காக விரோதியை போக்கி தன்னை காட்டியருளினானே எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய அந்த வள்ளல் தன்மை அது நினைவுக்கு வந்தது. அதனாலே இந்த ஆசிரிதர்களுக்காக எம்பெருமான் காரியம் செய்கிறான் என்கிற ஒரு விஷயத்தை காட்ட வேணும்ங்கிறதுக்காக ஒரு நிருசிம்ஹாவதார சரித்திரத்தை சொல்லுகிறார் இந்த 90வது பாசுரத்திலே. அடியேனுடைய விண்ணப்பத்துக்கு விஷயமான 10 பாசுரங்களிலே இறுதியான பாசுரத்துக்கு வந்துட்டோம். 90வது பாசுரம் முதல் திருவந்தாதியிலே வரத்தால் வலினி நைந்து மாதவனின் பாதம் சிரத்தால் வணங்கானாம் என்னே உரத்தினால் ஈரறியாய் நேர்வலியோ நாய விரணியனை ஓரறியாய் நீ இடந்ததூன். நிருசிம்ஹாவதார சரித்திரம்ங்கிறது எத்தனை ஆச்சரியமான சரித்திரம். இந்த அவதாரம் ஒண்ணுதான் நாம் பார்த்த மாத்திரத்தாலே எம்பெருமான் பொதுவாக அவதாரம்னு பண்ணால் அதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுத்தது. மற்ற அவதாரங்கள் வைபவங்கள்லாம் பறக்க பேசியிருப்பார்கள். அதனாலே இதுதான் எம்பெருமானுடைய இந்த அவதாரத்துக்கு பிரயோஜனம் அப்படின்னு பலவாறாக சொல்லலாம். ஆனால் நிருசிம்ஹாவதாரம் தான் இந்த அவதாரத்துக்கு மட்டும் இல்லை, எம்பெருமான் எந்த அவதாரம் பண்ணினாலும் அந்த அவதாரத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத நமக்கு காண்பித்து கொடுத்த அவதாரம். அது என்ன பிரயோஜனம்ங்கிறத இதை அனுபவிக்கிற காலத்திலேயே பார்க்கலாம். மாதவ இவ்விடத்துல மாதவான்னு கூப்பிட்டுருக்கார் ஆழ்வார். வரம் கொடுக்கக்கூடிய இந்த இதர தேவதைகள் பிரம்மா ருத்ரன் முதலானவர்கள் அவர்களெல்லாம் உன்னிடத்துல வந்து பணிகிறார்கள். லக்ஷ்மிநாதனாக நீ இருக்கிறதுனாலே இந்த லக்ஷ்மிநாதன் மாதவன் எம்பெருமான கொண்டாடுறது எதனாலே அந்த பிராட்டி தான் எம்பெருமான் பரமாத்மான்னு சொல்லுவதற்கு லட்சணமாக இருக்கிறாள். யார் லக்ஷ்மிநாதனோ அவன்தானே பரமாத்மா. அதனாலே அவனிடத்துல தான் மத்துமுண்டான தேவதைகள்லாம் வந்து பணிகிறார்கள். இப்படி லக்ஷ்மிநாதனான எம்பெருமானாகிய நீ ஈரறியாய், ஈரறியாய்னா இப்படி பிளக்கத்தக்க, ஈறுதல் அப்படின்னா பிளத்தல்னு அர்த்தம். இப்படி பிளக்கத்தக்க எதிரியாக இந்த ஹிரண்யன் பண்ணின பாகவத அபச்சாரத்தை எல்லாம் பார்த்தால் அவனை சும்மாலாம் வதம் பண்ணக்கூடாது, இரு கூறாக பிளந்துதான் வதம் பண்ண வேணும் அப்படின்னு அவனை பிளந்து போடுவதையே அவனுக்கு தகுந்த தண்டனையாக கொடுத்தாயே. ஈரறியாய் பெரிய எதிரியாக வந்தாயே எம்பெருமானே. நேர் வலியோனாய இரணியனை, உனக்கு நேரே பலம் புரிந்திருவனாக தன்னை நினைத்திருந்த இரணியனை, இந்த எம்பெருமானை நேராக போரிலே எதிரிட்டு நிற்கக்கூடியதான தேக பலத்தவுடைய இரணியனை ஓர் அறியாய், ஓர் அறி, அறினாலே சிம்ஹம், உலகத்துல காணக்கூடிய பிராகிருத சிம்ஹம் கிடையாது. இது
உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காத அப்ராகிருத சிம்ஹம் நரசிம்ஹம் இல்லையா? அப்படிப்பட்ட ஓர் அரியாய் மற்றும் ஓர் ஹரியாய். ஓர்தல் அப்படின்னா தியானித்தல் அர்த்தம். இப்ப சாத்விகர்கள் யாவரும் தியானிக்கும்படியான நரசிம்ஹம் என்று சொல்லும்படியாக உரத்தினால் நீ ஊனிடந்தது, அந்த ஹிரண்யனுடைய பலம் எல்லாம் கீழ்ப்படியும்படியாக உன்னுடைய பலத்தினாலே அவனுடைய பெரிய சரீரத்தை பிளந்தாயே. அப்படி பிளந்த நீ பிரகலாதாழ்வானிடத்துல வாத்சல்யம் உடையவனான நீ உரத்தினால் ஈரறியாய் அந்த பலத்தினாலே பிளக்க வேண்டிய சத்ருவான அந்த ஹிரணியனை, அந்த ஹிரண்யன் தானே எப்படிப்பட்டவன்? வரத்தால் வலி நினைந்து பிரம்மா முதலானவர்கள் தனக்கு கொடுத்த வரத்தினாலே தான் பலமுடையவன் அப்படின்னு தானே தன்னை நினைத்து கொண்டிருந்தானே தவிர நேரா அவனுக்கு பலமெல்லாம் ஒன்றும் கிடையாது. மத்தொன்னு அவனுக்கு இந்த வரத்தை கொடுத்து அந்த வரத்தாலே இவன் பலமுடையவன் அப்படின்னு இவன் நினைக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன? அந்த வரங்களை இவனுக்கு கொடுத்தவர்களுக்கு இந்த வரத்தை நீ இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்ததான அந்த வரப்பிரதான சக்தி அது ஒன்னிடத்திலிருந்து வந்ததுன்னு அவனுக்கு புரியவே இல்லையே. அது புரிஞ்சிருந்தா தானே அவன் பலவான். அது அவனுக்கு புரியவே இல்லையே, அதனால அவன் பலவானே கிடையாது. இப்படி வரத்தால் வலி நினைந்து நின் பாதம் சிரத்தால் வணங்கான். இப்படி நின் பாதம் அவன் வணங்கி வரம் பெற்ற இந்த பிரம்மா முதலானவர்கள் எல்லாம் உன் திருவடி தாமரையை பத்தி தான் அவனுக்கு வரம் கொடுக்கிற சக்தியை பெற்று கொண்டார்கள். அதை புரிஞ்சுக்கலையே. மாதவ நின் பாதம் தாயும் தந்தையுமாக சேர்ந்திருக்கக்கூடிய உன் திருவடிய சிரத்தால் வணங்கானாம் என்னே. தன் தலையாலே இவன் உன்னை வணங்கவில்லை, இந்த ஹிரண்யன் உன்னை வணங்கவில்லை அப்படிங்கிறதால தான் இந்த ஹிரண்யனை இப்போது நீ பிளந்தாயா அப்படின்னு ஆழ்வார் இந்த நரசிம்ம பெருமானை நோக்கி கேட்கிறார். எதனால் இப்படி கேட்கிறார்? இந்த கேள்விக்கு இது என்ன கருத்து அப்படின்னு பார்த்தால், ஹிரண்யன் உன்னை வணங்குறதால உனக்கு ஏதாவது பெருமை ஏற்பட போறதா? அப்படி ஏதேனும் ஏற்படுமானால் அவன் உன்னை வணங்கலைங்கிறதுக்காக நீ அவனை வதம் பண்ணலாம். அவன் உன்னை வணங்காதது உனக்கு ஒரு எந்த விதமான சிறுமையும் கிடையாது எம்பெருமானுக்கு. அவன் வணங்குவதாலேயும் எம்பெருமானுக்கு எந்த பெருமையும் கிடையாது. அப்போ இந்த எம்பெருமான் எதுக்காக இந்த ஹிரண்யவதம் பண்ணினான் என்று பார்த்தால், இந்த பிரகலாத ஆழ்வானாகிற பரம பாகவதோத்தமன் அவனை படாத பாடுபடுத்தினான் அல்லவா, அந்த பாகவத அபச்சாரம் பொறாமையினாலே இந்த கடும் சீத்தம் கொண்டான். என்ன இதுக்கு அந்த கேள்விக்கு தான் பதில். ஆழ்வார் கேள்வியோட பாசுரத்தை முடிச்சிட்டார். என்ன கேள்வி கேட்டார்? உரத்தினால் ஈரறியாய் நேர்வலியோனாய இரணியனை ஓரறியாய் நீ ஊன் இழந்தது வரத்தால் வலி நினைந்து நின் பாதம் சிரத்தால் வணங்கானாம் என்னே. அதனால தான் நீ அவனை வதம் பண்ணியா? இதனால் இப்படி அவனை வதம் பண்ணினதுக்கு காரணம் இந்த ஹிரண்யன் உன்னை வணங்கவில்லை என்பதுதானா அப்படிங்கிறது தான் ஆழ்வார் கேட்ட கேள்வி. இவ்வளவுதான் பாசுரம், இவ்வளவுதான். அதுக்கு பதில் யார் அருளி செய்தார்னு பார்த்தால் சுவாமி கூரத்தாழ்வான் அருளி செய்தார். யத் அபராத சஹஸ்ரம் அஜஸ்ரஜம் த்வை சரண்ய ஹிரண்ய உபாவஹத் வரததேன சிரந்தம் அவிக்ரியஹ விகிருதிமர்பக நிர்பஜ நாதகாஹா என குரத்தாழ்வான் அருளி செய்திருக்கிறார் அற்புதமாக தம்முடைய வரதராஜ ஸ்தவத்திலே. இப்படி வரதராஜனாகிற எம்பெருமான், இந்த எம்பெருமான் எதுக்காக ஹிரண்யவதம் பண்ணினான் என்று பார்த்தால், இப்படி இடைவிடாமல் பண்ணப்பட்ட ஆயிரக்கணக்கான அபச்சாரங்களை உன்னிடத்திலே புரிந்திருந்தான் அந்த ஹிரண்யன். அதுக்கெல்லாம் நீ கோபமே அடையலை. ஆனால் பிரகலாதனை துன்புறுத்தினான்னு ஒன்று பார்த்தாய். அதனாலே அல்ப காலத்தில் கொஞ்ச காலத்திலேயே அவன் பேரில் கடுங்கோபம் கொண்டாயே என்று குரத்தாழ்வான் இந்த பாசுரத்தில் ஆழ்வார் கேட்ட கேள்விக்கு ஆழ்வான் தான் தன்னுடைய ஸ்தோத்திர பாடத்தில் பதில் சொல்லியிருக்கார். எம்பெருமானுடைய அவதாரங்கள் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தால், ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்களெல்லாம் பாகவதாபச்சாரம் பொறாமையாலே என்ன ஜீயர் அருளி செய்வர் என்று பிடலோகாச்சாரியர் சொல்றார். ஜீயர் சொல்லுவாராம், எம்பெருமான் அவதாரத்துக்கு பொதுவான காரணம் என்ன? பாகவதாபச்சாரம் பொறாமை. ஒரு விஷயம் பாருங்கள், ஒன்னமே வார்த்தோம் நம்ம, வரை குடைதோள் காம்பாக ஆணிரை காத்தவார் என்னே அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த இந்திரன் கல்மழையாக பொழிந்தான், ஆசிரிதர்களுக்கெல்லாம் நலிவை ஏற்படுத்தினான் அப்படின்னு பார்க்கிற போது எம்பெருமான் பேராழி கொண்டபிரான் அந்த திருவாழியை கொண்டு இந்திரனை முடித்திருக்க வேண்டியது தானே. இதை பண்றதுக்கு அவன் கண்ணனாக அவதாரம் பண்ணணும், அல்லது ஹிரண்யனவதம் பண்றதுக்கே நரசிம்மனாக அவதாரம் பண்ணணுங்கிற தேவை எம்பெருமானுக்கு கிடையாது. அவன் சர்வசக்தன். அப்படி சர்வசக்தனான எம்பெருமான் எதுக்காக அவதாரம் பண்ணி இப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேணும்? ஒரு ராவணவதம் பண்றதுக்கோ கம்சவதம் பண்றதுக்கோ ராமனும் கண்ணனும் எதுக்கு அவதாரம் பண்ண வேணும்?
அதை திருநாட்டில் இருந்தவாறே தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தாலே அவர்களை மாண்டு போகும்படியாக பண்ணலாமே. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், கண்ணன் கீதையில் அருள் செய்திருக்கான், பரித்திராணாய சாதுனாம் வினாசாயச்ச துஷ்கிருதாம் எம்பெருமான் அவனுடைய அவதார பிரயோஜனத்தை தெரிவிக்கிறான். இந்த துஷ்கிருத்துகளை வினாசம் பண்றது அத்தனை கஷ்டமான காரியம் ஒன்றும் கிடையாது. தன் இருந்த விடத்துல சங்கல்ப மாத்திரத்துல எம்பெருமான் பண்ணிடலாம். இந்த சாது பரித்திராணம்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அதுதான் இருக்கிறதுலேயே கஷ்டமான காரியம். என்னன்னா அதுதான். ஏன்னா அந்த சாதுக்கள் அடியார்கள், இப்போ முதலாழ்வார்களே இருக்கார்கள். நெடு நின்ன நெஞ்சமேனின்னார் ஆழ்வார். நீ இன்னும் எந்த எம்பெருமானை காணவே இல்லையேன்னார். அப்போ காணவே இல்லையேன்னு சொன்னால் நீ சாஸ்திர பிரகாரமே தெரிஞ்சுக்கோன்னு எம்பெருமான் விட்டுட்டானா, உடனே இவர்கள் எங்கே இருக்கார்கள்னு தேடிட்டு வந்து திருக்கோவலூரில் வந்து நிற்கிறாரே. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, அடியார்களை வாழ்விக்க வேணும் என்னால் எம்பெருமான் நேராக வந்தால் தான் உண்டு. அவர்களுடைய விரோதிகளை அழிக்க வேணும் என்னால் ஒரு சங்கல்பம் பண்ணால் கூட போகிறோம். இவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த அடியார்களுக்கு முகம் காட்ட வேணும். அப்போதுதான் அவ்வடியார்கள் வாழ்ந்து போவார்கள். அப்போ அடியார்களை வாழ்விக்கிறதுக்காக எம்பெருமான் நேர வருகிறான். நம்ம இடத்துல எத்தனை காருண்யம் பாருங்கள். நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக நேர வருகிறான். நேர வந்து தன்னுடைய உடம்பு நோவ ஆசிரித விரோதிகளையெல்லாம் வதம் செய்கிறான் எம்பெருமான். இவைகளெல்லாம் எம்பெருமான் தன் அடியார்களுக்காக செய்தவைகள், தன் அடியார்களுடைய நன்மையின் பொருட்டு செய்தவைகள், அவர்களுக்கு முகங்காட்டி அவர்களை வாழ்விக்கிறதுக்காக செய்தவைகள் அப்படிங்கிறத நாம் நன்னாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட இந்த பகவத் அனுபவமானது பொய்கையாழ்வார் அருள் செய்த முதல் திருவந்தாதியிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. 90வது பாசுரமும் நிறைவு பெற்றது. வரத்தால் வழி நினைந்து மாதவன் இன்பாதம் சிரத்தால் வணங்கானாமென்னே உரத்தினால் ஈரறியாய் நேர்வலியோனாய இரணியனை ஓரறியாய் நீ இழந்ததோன் என்று ஆழ்வார் அருள் செய்திருக்கிறார். ஆக இன்னைய தினம் இந்த முதல் திருவந்தாதியிலே 81வது பாசுரம் தொடங்கி 90வது பாசுரம் அளவாக அதனுடைய அர்த்த விசேஷங்களை பூர்வர்களின் வியாக்கியானங்களின் துணை கொண்டு அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டின அளவிலே விண்ணப்பம் செய்திருக்கிறேன். இதில் குறைகள் ஏதும் இருக்குமேயானால் பெரியோர்கள் யாவரும் அடியனை திருத்தி பணி கொள்ள வேணுமாய் பிரார்த்தித்து அடியனுடைய இந்த உரையினை முடித்துக் கொள்ளுகிறேன். விஜாபனம் யதிதமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ யதிராஜ தயாம்புராஷே அக்ஞோயமாத்ம குணலேஷ விவர்ஜிதஸ்ச தஸ்மாதனன்ய சரணோ பவதீதி மத்வா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.